கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வகுப்புகளாக பரம அழைப்பின் முடிவு அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம பார்க்க இருக்கிறது ஏழாவது பாகம், ஏழாவது வகுப்பாக நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். பரம அழைப்போடைய முடிவு அப்படிங்கிறத பாகம் 7 அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கோம். இந்த பரமழைப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு சுருக்கமா பார்த்தலாம். ஏன்னா இதோட இந்த இது முடிஞ்சிடும். ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு சுருக்கமா நம்ம இந்த காரியங்கள் குறித்து பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ரகசியம் வெளிப்படுத்தாம செய்ய மாட்டார். கர்த்தரோட ரகசியம் அவர் பயந்து விடுதல் இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்ப்போம். அதே போல ரகசியம் அப்படிங்கிறப்ப கிறிஸ்து மனவாட்டி வகுப்பாரை குறித்த கிறிஸ்து தலைவாகவும் மனவாட்டி வகுப்பார் அவர் சரீரமாகவும் இருக்கக்கூடிய அந்த காரியம் ரகசியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நாம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த ரகசியம் 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் காலத்துல வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா முற்காலத்துல பரிசுத்தவான்களுக்கெல்லாம் முற்காலத்துல ஆதிமுறை தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இந்த காரியம் 7ஆம் தூதனுடைய வெளிப்படுத்தாம் 10:6 படிக்கும் போது 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதப்பாயிர போது இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ரகசியம் 7ஆம் தூதன் எக்கால சத்தம் அப்படிங்கிறப்போ லவோதிகேயா சபையின் காலகட்டத்தில் நடந்த காரியங்கள் அது அது இருக்குது அப்படிங்கிறது நம்ம விளக்கமா பார்த்தோம். லவோதிகேயா சபை காலகட்டம் எப்போ 1874. 1874 பாஸ்டர் ரசல் அவர்கள் தான் யேசுவின் 2வது வந்திருக்கிறாரு, இதோ பிகோல் த பிரிட் குரூம் அப்படின்னு சொல்லிட்டு மணாலம் வந்திருக்கிறார் சொல்லி அறிவிப்பெல்லாம் வெளிப்படுத்தி அந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த பர்சுவான்களின் ஓட்டம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அந்த ரகசியம் நிறைவேறும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ பர்சுவான்களுடைய அந்த பரமழைப்புக்கு அந்த காரியம் அந்த காலகட்டத்தில் முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு 25 நிரூபணங்கள் இருக்குது. அதுல நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். இது வரைக்கும் நாம 20 நிரூபணங்களை நாம பார்த்திருக்கிறோம். பரமழைப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது 20 ப்ரூஃப் நாம பார்த்தோம். முதலாவது நாம பார்த்தது என்னன்னா எஸ்ஐ 66:8 பார்த்தோம். சாரி, எஸ்ஐ 66 7:8 அந்த வசனம் படிக்கும் போது, பிரசவ வேதனை படும் முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால், இப்படிப்பட்டவரை கேள்விப்பட்டது யார்? இதை குறித்து நாம் ஏற்கனவே விளக்கமா பார்த்தோம். கர்ப்ப வேதனையாகிய மகாபுத்திரம் வருவதற்கு முன்னமே கிறிஸ்து வகுப்பாராகி அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுக்கிறது யாரு? சியோனவினில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரை பெற்றும் இருக்கிறது படிக்கிறோம். அது பெயரளமான சபைகள் தான் இதை பசுவான்களை பெற்றெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது மகாபுத்திரம் வருவதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் பெயர் சபைகள்ல தான் பசுவான்கள் இருந்தாங்க. அங்கிருந்து தான் அவர்கள் நிறைய மறுமலர்ச்சியான காரியங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தரோட வாயாக இருந்து மறுமலர்ச்சியெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற காரியங்கள்லாம் எலியா கொடுத்த காரியங்களே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ பெயரளவான அந்த சியோனா இருக்கக்கூடிய பெயரளவான சபை பரமசியோனா இருக்கிற இந்த பரமழைப்புக்கான அந்த பரிசுத்தவான்களை பெற்றெடுத்து போயிருது. எதற்கு முன்னால? உபத்திரவகாலம் வருவதற்கு முன்னாம பெற்றெடுத்து போயிருது. அப்போ மகாபுத்திரம் வருவதற்கு முன்னாம அது முற்று பெற்றிடும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ மகாபுத்திரம் எப்போ ஆரம்பிச்சது? 1914, கிபி 1914 ஆரம்பிச்சது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ மகாபுத்திரம் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா பிரஜாதியர் காலம் அங்கே முடிவடையுது. அப்போ பிரஜாதியர் காலம் முடிவடையும் போது பரமழைப்பு முற்று பெறணும் இல்லைங்களா? பிறந்திருக்கணும், கிறிஸ்துவ பிறந்திருக்கணும். அதுதான் அந்த நிரூபணமா அங்கே சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பிரஜாதியர் காலம் எப்போ ஆரம்பிக்குது? சிதைக்கியா கிரீடத்தை இழக்கிற அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி எசேக்கியேல் 21 27 வரைக்கும் படித்தோம். பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும். அப்ப கிறிஸ்துவப்பார் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும். கிறிஸ்துவார் பாப்பார் வந்துருச்சுன்னா அது
முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த காலகட்டத்தில் பிரஜாதியான காலம் முடியும் போது மகாபுத்திரம் வருது. இப்ப மகாபுத்திரம் வரத்துக்குள்ளார கிறிஸ்துவ வகுப்பார் முற்று பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொண்டோம் இல்லைங்களா? சரி, அந்த மகாபுத்திரம் எவ்வளவு காலங்கள் பிரஜாதியான காலங்கள் எவ்வளவு காலங்கள் பிரஜாதியான காலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா 7 டைம்ஸ் 7 காலங்கள். இதை குறித்த டீட்டெயில்ஸும் பார்த்தோம் இல்லைங்களா? 7 காலங்கள் அப்படிங்கிறப்ப 7 வருஷமா இருக்குது. அது தீர்க்க தரிசன காலக்கணக்கின்படி ஒரு வருஷம் அப்படிங்கிறது 360 நாள் கொண்டது. அப்ப 7 × 360 பார்த்தா 2520 வருடங்கள். பிரஜாதியான காலங்கள் 2520 வருடங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே விளக்கத்தை பார்த்தோம். அப்ப சிதேக்கியா கிரீடத்தை இழக்கிறது கிமு 606. மொத்தம் பிரஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிற காலங்கள் 2520. அதுல கிமு 606 கழிச்சோம்னா கிபி 1914. அப்ப 1914ல மகாபுத்திரம் வந்தது. அதே போல உலக யுத்தம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப மகாபுத்திரம் வந்து அந்த ராஜாக்கள் நாட்களே தானியல் தீர்க்கதரிசி சொன்னது பிரகாரம் அந்த ராஜாக்கள் நாட்களே கைகளால் பெருக்கப்பட்ட கல் உருண்டு வந்து அந்த பாதத்தை அடிச்சு நொறுக்குது. இதுதான் அந்த பிரஜாதியான காலங்கள். முதல்ல பாபிலோன் ராஜ்யம், அதுல மேதோ பெர்சியா ராஜ்யம், அடுத்து கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம், இரும்பு களிமண்ணு கலந்த கலவைகள் இல்லையா? இரும்பு களிமண்ணு கலந்த கலவைகள் இருக்க அந்த காலகட்டத்தை தான் கைகளால் பெயர்க்கப்படாத அந்த பர்சுவான்கள் கிறிஸ்துவும் மனவாட்டி ஒப்பர் அடங்கிய பர்சுவான்கள் அடங்கிய அது புது சிருஷ்டியானது அடிச்சு நோக்கி சிலை இருந்த இடம் தெரியாம பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முதலாம் நிரூபணம் மகாபுத்திரம் வரதுக்கு முன்னால பிள்ளையை பெற்றெடுக்கும் அப்படிங்கிறது அது நிரூபணமான ஒரு காரியமா இருக்குது. 1914 மகாபுத்திரம் வந்திருக்குது. அப்ப அதற்கு முன்னால கிறிஸ்துவப்பார் முற்று பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம அறிந்து உணர்ந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி, 2வது நிரூபணம் நம்ம என்ன பார்த்தோம்னா, மகாபுத்திரம் வருவதற்கு முன்னால நெத்தியில முத்திரை போட்டு தீர்த்தருன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தலாம் 7ல் 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களை இப்ப நம்ம பார்த்தோம். 2வது நிரூபணமாக இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடையாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தம் விட்டு கூப்பிட்டான் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப முத்திரை போடுறது யாரு? அது பாஸ்டர் ரசல் தான் அந்த காலகட்டத்திலே யசோதர் 2ஆம் வரையை குறித்த காரியங்களே சொல்லி முத்திரை போடுறது. முத்திரை போட்டார். முத்திரை அப்படிங்கிறப்ப எங்க முத்திரை போடுறாங்க? நெத்தியில. இப்ப அறிவில சத்திய காரியங்களை கொடுக்கிற காரியங்கள் தான் அது விளக்கக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது சத்திய அறிவை பெறக்கூடியதை குறிக்கூடியதா இருக்கு. அந்த காலகட்டத்துல என்ன சத்திய அறிவு? நிகழ்கால சத்திய 2ஆம் வருகைக்குரிய காரியம் தான். இதோ மணவாளன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த 2ஆம் வருகைக்குரிய அந்த சத்தியம் தான் அந்த காலகட்டத்துல அறுவடை வேலை ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்குரிய சத்தியமா இருக்குது. அந்த சத்தியத்தை குறித்து மணவாளன் வந்திருக்கான சத்தியத்தை கொடுத்து அவர்களுக்கு முத்திரை போடுறாங்க. எப்போ மகாபுத்திரம் ஆரம்பிக்கும் முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் சேதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தொடர்ந்து அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது முத்திரை போட்டு தீர்ந்தவர்கள் எத்தனை பேர்? 1,44,000 பேர். இப்ப 1914க்குள்ளாக அந்த காரியங்கள் எல்லாம் முற்று பெற்றாயிற்று அப்படிங்கிறது 2வது நிரூபணமாக நாம இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, 3வது நிரூபணம் பரமாளிப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது 3வது நிரூபணம் அறுவடை காலங்களை குறித்து பார்த்தோம். யூதயுக சுவிசேஷ யுக அந்த இணை காலங்களை குறித்து பார்க்கும்போது அந்த அறுவடை காலங்களை இதை குறித்த காரியங்களை நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அறுவடை காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூத யுக அறுவடை எப்போ? கிபி 29லேருந்து 69 வரைக்கும். யூத யுகத்துக்கு 1845 வருடங்கள் தேவன் யூதர்களுக்கு தயவு கொடுத்த காலங்கள். அதே போல பிரஜாதருக்கு தயவு கொடுத்த காலங்கள் 1845 வருடங்கள். அப்ப இணை காலங்களா அது இருக்குது. அப்ப மற்ற நிகழ்வுகளும் இணையாவே தான் இருக்கணும். ஏன்னா யூதயுகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே சுவிசேஷத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நிழல் அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இவைகள்லாம் திருஷ்டாந்தமாக இருக்கிறது, நிழல் அடையாளமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்.
அப்போ அறுப்பு யூத யுகத்தின் முடிவு அப்படிங்கிறப்ப யூத யுகத்தின் முடிவில் அறுவடை வந்தது. கிபி 29லேருந்து 69 வரைக்கும் அந்த அறுவடை நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த 69ல தீர்த்திராயன் வந்து ஜனங்களை முற்றுகை போட்டு சிதறடிச்சு போட்டுறான். அப்ப அதற்கு முன்னால அறுவடை வேலை அதற்கப்புறம் நடக்காது. அப்ப அறுவடை காலங்கள் அப்படிங்கிறது கிபி 29லேருந்து 69 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத இதை குறித்த காரியங்களை எல்லாம் டீட்டெயில்ஸா நம்ம பார்த்தோம். அதற்கு இணையா பார்க்கும்போது இயேசு 2ஆம் வருகையில வந்திருக்கிற காலம் 1874 யேசுவாசு 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு. அப்ப அதுலேருந்து இந்த 40 வருடங்களை இதுல இணையா கொண்டு போனோம்னா 1914 வருது. இப்ப 1914 அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த மகாபத்திரத்தின் காலத்தை குறிக்குது. ஏற்கனவே 2 நிரூபணங்கள் என்ன பார்த்தோம்? மகாபத்திரம் வர்றதுக்கு முன்னால பிள்ளை பேர் பெற்றிருக்கணும்னு பார்த்தோம். அதேபோல முத்திரை போட்டு தீர்ந்திருக்கணும்னு பார்த்தோம். 3வதா நிரூபணம் அந்த மகாபத்திரத்தோட அறுவடை முடியுது. இப்ப அறுவடை புரிஞ்சது அறுத்து தீர்ந்தாச்சு. அப்ப 1,44,000 பேர்களா வந்து அறுத்து தீர்ந்தாச்சு அப்படிங்கிற காரியத்தை தான் இது குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இதோட என்ன முடியுது? பரம அழைப்புக்கான அந்த காரியம் முடியுது. இதற்கு அப்புறம் 1914க்கு அப்புறம் யாரும் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத 3ஆம் நிரூபணமா இந்த குறித்த காரியங்கள நம்ம விளக்கமா பார்த்தோம். ஒருவேளை இதை குறித்து மறுபடியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா, கடைசியா நாம சொல்லக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோலாம் நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். மறுபடியும் கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி. அடுத்ததா 4வது நிரூபணம் இல்லையா? 4வதா நிரூபணம் என்ன பார்த்தோம்? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகும், எருசலேமில் இருக்க வெளியே புறப்படும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் அப்படிங்கிறார். இப்ப எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டு நாட்கள் இவைகளே அவைகளே அப்படிங்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இவருடைய ரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமட்டும் அப்படிங்கிறார். யெஷுவா கிறிஸ்து உங்கள் தேசம் உங்களுக்கு எதிராக பாழாக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முன்னமே எச்சரிக்கை அறிவிச்சிருக்கிறார். அப்ப நீதியை சரிக்கட்ட அந்த நாள் கிபி 69 இருக்கு. அப்ப கிபி 69ல எருசலேம் சேனைகளா சூழப்பட்டிருக்கும் போது ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து இங்க கொடுத்த எச்சரிக்கையின்படி எருசலேம் சேனைகளா சூழப்பட்டிருக்கிறதை காணும்போது அழிவு சமமாயிற்று. அதனால யூதாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போங்க, எருசலேமில் இருக்கிறவங்க வெளியே புறப்பட்டு போயிருங்க, நாட்டுப்புறங்கள்ல இருக்கிற நகரத்துல பிரவேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எச்சரிக்கையின் பிரகாரம் எல்லாருமே யூதாவிலிருந்து வெளியே போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே இந்த எச்சரிக்கை கீழ்ப்படுத்தி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிகழ்வு இதுவும் நமக்கு எதை குறித்து காட்டக்கூடியதா இருக்குது? இதற்கு இணையா பார்க்கும்போது மகாபுத்திரத்துல காலத்துல பார்க்கிறோம். இதற்கு இணையா மகாபுத்திரம் 1914 வந்தது. மகாபுத்திரம் 1914 வந்தது அப்படிங்கிறப்போ இப்ப நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே பாதுகாக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அறுவடை வேலை அங்க முடியக்கூடிய காரியமா அங்க இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். ஆகையினால இந்த நிரூபணம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த நிரூபணமும் நமக்கு எதை குறிக்கக்கூடியதா இருக்குது? பரம அழைப்பு முற்று பெற்றாயிற்று அப்படிங்கிறத நமக்கு குறிக்கக்கூடியதா இருக்கு. 69லேருந்து கிபி 29 69ல அவங்க தப்பிச்சு போனாங்க. அதே போல மகாபத்திரத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பித்தார்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கும்போது அது முற்று பெற்றாயிட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது இது 4வது நிரூபணமா? சரி. 5வது நிரூபணம். 5வதா பரமழைப்பு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக என்ன ப்ரூஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அறுவடை நேரும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். வெளிப்படுத்தினாலும் 14:15 பார்க்கிறோம். பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னது? அப்ப அறுக்கிறதுக்காக பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்து அப்படிங்கிறப்போ ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா ஹவர்னு போட்டிருக்கோம். அறுப்பதற்கான காலம் அப்படிங்கிறப்போ 1 ஹவர்னா 1 ஹவர் இல்லையா? அப்ப அறுக்கிற வேலை நடைபெறக்கூடிய காலம் 1 ஹவர் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடங்கள் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறப்ப 24 மணி நேரம். இப்ப 1000 வருடங்கள் ஈக்குவல் டு 24 மணி நேரம். அப்ப 1000 வருடங்களை 24 மணி நேரத்துல டிவைட் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வருஷங்கள் தெரிஞ்சிடும். ஏன்னா அறுக்கிற நேரம் எவ்வளவு? கர்த்தருடைய நாள் இல்ல, அந்த அறுக்கிற நேரம் 1 ஹவர் போட்டுருக்கு இல்லையா? அறுவடை பண்ணக்கூடிய நேரம் 1 ஹவர். அப்ப 24 மணி நேரத்துக்கு 1000 வருஷம்னா
1 மணி நேரத்துக்கு எத்தனை வருஷம் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 41 2/3 வரும். அப்ப 41 ஆண்டுகளும் 8 மாதங்களும் அது கணக்கு வருது. அப்ப அதன் பிரகாரம் பார்த்தோம்னா அறுவடை நேரம் எப்போ 1874லேருந்து 1916 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்துக்குள்ளார 1874லேருந்து 1916க்குள்ள இருக்கக்கூடிய இந்த காலத்துக்குள்ளார பரமழைப்பு முற்று பெற்றிருக்கணும். அடுத்து முடிச்சாச்சு இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே 1874 1914 வரைக்கும் சொன்னீங்க. இப்ப 16க்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்களேன்னு பார்த்தோம்னா, அங்க அறுவடை வேலை கரெக்ட் தான். ஆனா விழுகதிர் பொறுக்குதல்னு ஒரு காரியம் இருக்குது. அப்ப கதிர்களை சேகரிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அது 1914லேருந்து 16 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். அதையும் சேர்த்து தான் இங்க 1 ஹவர் என்று அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். சரி. அப்ப இது ஒரு 5வது நிரூபணமாக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப அறுவடை 1916ஓட அந்த கதிர் சேர்க்குதல், விழுகதிர் பொறுக்குதல் காரியங்களும் முடிஞ்சு போச்சு. அப்ப இதற்கு அப்புறம் யாரும் பரமளிப்புக்குள்ள வர முடியாது. புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கப்பட முடியாது. அப்படிங்கிற காரியங்களை நாம இதன் மூலமாக நிரூபணமாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 6வது நிரூபணமா சோதனையின் மணி நேரம் அப்படி பார்த்தோம். சரிங்களா? சோதனையின் மணி நேரம் அப்படிங்கிறப்போ வெளிப்படுத்தின 3:10ல படிக்கிறோம். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப சோதனை காலம் எப்போ வருது அப்படிங்கிறப்போ சோதனை காலம் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ஹவர் ஆஃப் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சோதனையின் மணி நேரம். ஹவர்னா 1 மணி நேரம் இல்லையா? ஹவர் ஆஃப் டெம்டேஷனா சோதனையின் மணி நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் எந்த சபைக்கு சொல்லப்பட்டது? பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்போ சோதனை லவோதிக்கேயா காலத்துல வரப்போகுது. நீ பொறுமையை காத்து கொண்டுன்னு அதுல நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க எச்சரிக்கை சொல்றாரு. ஆக்சுவலா இந்த செய்தி என்னது? லவோதிக்கேயா சபை காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அங்கதான் சோதனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர்கள் எச்சரிக்கையோடு இருந்து ஜபத்துல விழிப்போடு இருந்து தங்களை காத்துக்கொள்ளணும். அப்ப அந்த சோதனை மணி நேரம் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு நேரம்? 1 மணி எவ்வளவுன்னு நாம பார்த்தோம். 41 வருடங்களும் 8 மாதங்கள் சொல்லி பார்த்தோம். அப்ப சோதனை மணி நேரம் அப்படிங்கிறப்போ சோதனை எப்ப ஆரம்பிச்சது? 1878ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். 1878ல அந்த சோதனை பெரிய ஸ்கிரீன்ல பார்ப்போம். 1878ல அந்த சோதனை மணி நேரம் ஆரம்பிச்சது. அதுல 41 வருடங்களை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 41 வருடங்கள் 8 மாதம் பண்ணா 1919 வரைக்குமே போகும். அப்ப சோதனைங்கிறப்ப முதல்ல 5 கொளுத்தல்கள் நடந்தது. 1878ல மீட்கும்பலி மறுதலிப்பு நடந்தது. 1882ல மெய்தேவன்ல நம்பிக்கையின்மை ஆரம்பிச்சது. அப்புறம் 1892ல கலப்பட சேர்க்கலை ஆரம்பிச்சது. 1903ல மறுமலர்ச்சிங்கிறது ஆரம்பிச்சது. அப்ப முரண்பாடு 1908ல முரண்பாடுகள் அரசர்கள் அமைத்த அந்த அமைப்புகளுக்கெல்லாம் முரண்பாடா பேச ஆரம்பிச்சாங்க. 1917 அப்படிங்கிறப்போ ரசல் 1916 அக்டோபர்ல மரிச்சார். அப்ப மரித்ததுக்கு அப்புறம் அங்கே புரட்சிகள் ஆரம்பமாச்சு. எல்லாம் ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் சோதனை மணி நேரமா இருக்கு. சோதனை மணி நேரம் ஆரம்பிக்கிறது 1878. இப்போ அதிலே 41 வருடங்கள் எல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1919 வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த சோதனை மணி நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்க நிச்சயமா அதற்குள்ளாக பரமளிப்புக்கான அந்த காரியங்கள்லாம் முற்று பெற்றாயிற்று அப்படிங்கிறத 6வது நிரூபணமாக நாம் இந்த காரியங்களை நாம இதை குறித்து விளக்கமாக நாம பார்த்தோம். சரிங்களா? சரி. 7வதா நம்ம நிரூபணம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் 9:4 சொல்றாரு. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படிங்கிறார். அப்ப என்ன கிரியை? நான் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நாம் என்று வரணும். வி அப்படிதான் வரணும். அங்க நான் என்று தவறாக போடப்பட்டிருக்கு. மூல பிரதிகள்லாம் பார்த்தோம்னா நாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அப்ப ரிவர்ஸ் வெர்ஷன்ல அதை திருத்தி போட்டிருக்கிறாங்க. வி மஸ்ட் ஒர்க் த ஒர்க்ஸ் ஆஃப் ஹிஸ் தட் சென்ட் மீ. என்னை அனுப்பினோட கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி இருக்கோம். நாம் அப்படிங்கிறப்போ கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம். அதான் இங்க சொல்றாரு யோவான் 9:39 கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் சேர்ந்து என்ன வேலை செஞ்சு எடுத்தாங்க?
அறுவடை வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். கிபி 29 அறுவடை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த அறுவடை வேலை செய்யக்கூடிய காலங்களை பகற்காலம் சொல்றாரு. அந்த பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பியுடைய கிரியையை செய்ய வேண்டும். அதாவது அறுவடை வேலையை செய்யணும். அதற்கப்புறம் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் படிக்கிறப்ப அதற்கப்புறம் வரக்கூடாத சுவிசேஷ யுகம் இல்லையா? அப்ப சுவிசேஷ யுகத்துல கிரியையே செய்ய முடியாதுன்னு அப்படி கிடையாது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒருவனும் அறுவடை வேலை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு புரிந்து கொள்ளணும். ஏன்னா சுவிசேஷ யுகம் முழுக்கவே வேலை நடந்துகிட்டு விதைக்கிற வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஆனா சுவிசேஷ யுக ஆரம்பத்துல அறுவடை வேலை நடந்து கொண்டது. அப்ப அந்த அறுவடை வேலைய விதைக்கிற காலத்துல போய் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இதுல நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்ப அறுவடை காலம் 69 முடிஞ்சு போச்சு. ஏன்னா கிபி 69 தீத்திராயன் முற்றுகை போட்டு இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிச்சிட்டான். சிதறடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் போய் அறுவடை வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? அப்போ இதுல நமக்கு என்ன இதற்கு இணையாக நாம பார்க்கும்போது 1874 1914 வரைக்கும் கூடிய அந்த காலங்கள்ல அறுவடை காலங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய மகாபுத்திர காலத்துல அறுவடை வேலை செய்ய முடியாது. அறுவடை வேலை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒரு சின்ன சாற்று மூலமாக இது விளக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யூத யுகம் யூத யுகம் முடிவு எப்ப வருது? அங்க 69 அவர்களுக்கான தயவு முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல கிபி 29 சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்குது. எஸ்ஆகுசு பிரேசிய அந்த காலம் கிபி 29 இல்லையா? இப்ப கிபி 29 69 வரைக்கும் உள்ள காலங்கள் அறுவடை காலம், அறுப்பு. அது பகலாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அங்க சொல்லும் போது அதை பகல்னு சொல்றாரு. ஆனா சுவிசேஷ யுகத்துல இந்த அறுவடை வேலையை செய்ய முடியாது. ஏன்னா 69 சிறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே யூத யுகத்துல விதைத்து வளர்ந்து பயிராகி இருக்கிறது தான் இங்க அறுக்குறாங்க. அப்ப இங்க அறுத்து முடிச்சாச்சு. 69 அறுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த அறுவடை வேலை இந்த பக்கம் செய்ய முடியாது. சுவிசேஷ யுகத்துல செய்ய முடியாது. ஏன்னா சுவிசேஷ யுகத்துல விதைக்கிற வேலை தான் செய்யணும். அப்ப இங்க விதைக்கிற வேலை செய்யறாங்க. அதே போல விதைத்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் சுவிசேஷ யுகம் முடிவில் அந்த அறுவடை வேலை செய்யறாங்க. அது பகலா இருக்குது. இது பகலா இருக்குன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அறுவடை வேலை செய்ய முடியாத காலம். இதற்கு இணையா பார்த்தோம்னா 69 இணையா பார்த்தோம்னா 1914 இல்லையா? அப்ப 1914க்கு அப்புறம் அங்க என்ன பண்ண முடியாது? அறுவடை வேலை செய்ய முடியாது. அறுவடை வேலை செய்ய முடியாத ராக்காலமா இருக்குது. ராக்காலம்னா எபிபி காலமும் இதுதான், மகா உபத்திரவ காலமும் இதுதான். அறுவடை வேலை செய்ய முடியாது இரவா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா எபிபனி காலம்னு பிரகாசமான வெளிச்சமாச்சே, நீங்க என்ன இரவுன்னு சொல்றீங்க அப்படின்னாக்க அறுவடை வேலை செய்ய இயலாத காரியத்தை தான் இரவு என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். இந்த அறுவடை வேலை தான் இங்க செய்ய முடியாது. மற்றபடி இது உழுவுற வேலை இருக்கு. அதற்கு ஒரு பாயிண்ட் பின்னால வருது. அதை குறித்து நாம பார்க்கலாம். அதற்கப்புறம் பெசிலியா வரும்போது அங்க விதைக்கிற வேலை இல்லையா? இங்க உழுவுற வேலை, அதுக்கப்புறம் பெசிலியாவில் விதைக்கிற வேலை நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்னால வரக்கூடிய ஒரு பாயிண்ட்ல அந்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அறுவடை வேலை முடிஞ்சிருச்சு. இனி பராமரிப்புக்கான அந்த காரியத்துல புது சிறுசா யாரும் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. 1914க்கு அப்புறம் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. அதோட முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு இது 7வது நிரூபணமாக நம்ம இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். சரி, 8வது நாம என்ன நிரூபணம் பார்த்தோம்னா ஆமோஸ் 9:13 படிக்கிறோம். உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உழுகிறவன் இல்லையா? உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான். திராட்சை பழத்தை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடிப்பான். அதாவது விதைக்கிறவன் திராட்சை பழத்தை ஆலையாடுகிறவன் தொடர்ந்து பிடிப்பான் அப்படிங்கிறத இந்த காரியங்கள் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம்னா ஓவர்லாப்பிங் அங்க சொல்றாரு. இந்த விஷயத்தை சொல்லும் போது ஆங்கிலத்துல பார்த்தோம். ஆமோஸ் 3:9-13 இல்லையா? உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து அப்படிங்கிறப்போ இந்த தொடர்ந்து பிடிக்குது அப்படிங்கிற காரியத்தை ஓவர்டேக் த ரீப்பேர் இருக்கும் இல்லையா? ஓவர்டேக் த ரீப்பேர்
உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து ஓவர்டேக் பண்றான். அறுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே அவன் போய் பின்னாலே கோடு போட ஆரம்பிக்கிறான். உழுகுற வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதை ஓவர்டேக் பண்றான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. ஓவர்டேக் த ரீபேர் அப்படி இங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து நம்ம ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக நாம பார்த்தோம்னா 1874 அறுவடை ஆரம்பிக்குது. சரிங்களா? 1874 அறுவடை ஆரம்பிக்குது. 1914 வரைக்கும் அறுவடை காலம். அந்த 40 வருடங்கள் இல்லையா? ஏன்னா யூத யுகத்துல 29ல 69 வரைக்கும் பார்த்தோம். 40 வருடங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த 16 அப்படிங்கிறப்ப சோதனையின் மணி நேரம் சாரி அறுவடையுடைய மணி நேரம் அப்படிங்கிறப்போ அறுத்து விடுங்கள், பூமியின் பயிர் முதிர்ந்து அறுத்து விடுங்கள் சொல்லும்போது அறுவடையின் மணி நேரம் அப்படிங்கிறப்போ 1874 1916 வருது. ஏன்னா அது 41 வருடங்களும் 8 மாதங்களும் வந்தோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப 1914 1916 வரைக்கும் கூடிய இந்த காலங்கள் அந்த கதிர்களை சேகரிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தோம்னா சிந்தி இருக்கிற கதிர்களை பொறுக்கக்கூடாது, ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு விட்டுருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த சேகரிக்கிற காலங்களாக 1914 16 வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல சோதனையின் மணி நேரம் அப்படிங்கிறப்ப 1916 வரைக்கும் இருக்கு. 1878 இருந்து இல்லையா? சோதனை ஆரம்பிச்சு 1878. அதுல இருந்து 1919 வரைக்கும் சோதனையின் மணி நேரம் இருக்குன்னு முன்னாடி அந்த பாயிண்ட்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கதான் அறுவடை வேலை நடக்குது. 1874 1914 16 இது வரைக்கும் அறுவடை வேலை நடக்குது இல்லைங்களா? அறுவடை வேலைன்னா நம்ம இங்க அறுக்கிற வேலை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அறுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் ப்ராசஸ் இருக்கு. அதை கட்டணும், காய வைக்கணும், போரடிக்கணும், தூட்டணும், சலிக்கணும், அப்பதான் களைஞ்சல் சேர்க்கணும். அதெல்லாம் மற்ற காலங்களில் நடக்குது. நம்ம அறுவடை வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அறுக்கிற வேலை தான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்கிற ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. பசுவானங்களுக்கு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் அந்த காரியங்கள் இருக்குது. அறுக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அறுக்கிற வேலை முடிஞ்சுன்னா இனி அந்த அழைப்புக்குள்ள யாரும் போக முடியாது. அதை தான் நாம இங்க சொல்ல வரக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப இந்த அறுக்கிறவனை உழுகிறவன் தொடர்ந்து பிடிப்பான் அப்படிங்கிறாரு. உழுகிறவன் அப்படிங்கிறப்போ 1914 இருந்து மகாபுத்திரம் ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. மகாபுத்திரம் ஆரம்பிக்குது. மகாபுத்திரம் என்னது? மேல இருக்கிறது கீழே, கீழே இருக்கு மேல. உழுகிற காரியம் எதற்காக உழுகிறது? மறுபடியும் விதை விதைக்கிறதுக்கு அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்காக தான் அந்த உழுகிற வேலையை செய்வாங்க இல்லைங்களா? அறுத்ததுக்கு அப்புறம் உழுகிற வேலை செய்யறது நிலத்தை பண்படுத்துறதுக்காக. அப்ப இந்த மகாபுத்திரம் எதற்காக வருது? உலக மக்களையும் பெயரளவான கிறிஸ்தவ மக்களுக்கும் அவருக்கு நியாயமான தீர்ப்பு கொடுத்து உபத்திரத்தின் மூலமாக அவர்களுடைய இருதயத்தை பண்படுத்தி அதற்கு அப்புறம் வரக்கூடிய பெசிலியா காலத்துல விதை விதைக்கிறதுக்கு இவர்களை பக்குவப்படுத்தணும். பெசிலியா காலத்துல நடக்கக்கூடிய அந்த விதை விதைக்கிற அந்த காரியங்களுக்கு இவர்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அதற்காக இங்கு மகாபுத்திரம் வருது. அதே நேரத்தில் இவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான நீதியான தீர்ப்பாகம் இருக்குது. அதை தான் இங்க தீர்க்கதரிசி ஆமோஸ் தீர்க்கதரிசி உழுகிறவன் அப்படிங்கிறார். இப்ப இந்த உழுகிறவன் அறுக்கிறவனை ஓவர்டேக் பண்றான் இல்லைங்களா? ஏன்னா இந்த அறுவடை வேலை 1916 வரைக்கும் போகுது. அது பொறுக்குதல் வேலை 16 வரைக்கும் போகுது. சோதனையின் மணி நேரம் அப்படிங்கிறோம் 19 வரைக்கும் போகுதுன்னு பாக்குறோம். அப்போ இந்த அறுக்கிற வேலை இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த உழுகிறவன் ஓவர்டேக் பண்றான். ஏன்னா அது 1914 அது ஆரம்பிக்குது. மகாபுத்திரம் ஆரம்பிக்குது. இப்ப இங்க 2 வருஷம் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு காரியம் 16 வரைக்கும் அந்த விழுகுதல் பொறுக்குதெல்லாம் இருக்குது. இதுல ஓவர்டேக் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். அப்ப 1914 அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? கோடு போட ஆரம்பிச்சிடறான். அந்த அறுத்து அந்த கதிர்களை பொறுக்கிற காலையெல்லாம் 16 வரைக்கும் இருக்கு. அப்ப அதுக்கான சோதனை காலம் 19 வரைக்கும் இருக்கு. அதுக்கு இன்னும் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாம் மீறி அவன் அந்த அறுக்கிறவங்களை ஓவர்டேக் பண்ணி 1914 அவன் கோடு போட ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறத அங்க அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்ப இங்க உழுகிறவனை விதைக்கிறவன் ஓவர்டேக் பண்றான். பெசிலியா காலத்துலதான் விதைக்கிறவங்க வருவாங்க. அவங்க ஓவர்டேக் பண்ணக்கூடியவங்கள இருக்கிறாங்க. பெசிலியா காலத்துல விதைக்கிறவங்க யாரு? மூப்பராகி பாத்திரவான்கள், வாலிபராகி பாத்திரவான்கள். அவர்கள் மூலமாக தான் ராஜ்யம் சாபிதமாக போகுது இல்லையா? புது உடன்படிக்கை நிறுவ போகுது. அப்ப இவர்கள் எப்போ உயிர்த்தெழுந்து வர்றாங்களோ அப்பையில இருந்துதான் இந்த பெசிலியா காலம் ஆரம்பமாகுது.
ஆனா மகாபுத்திர காலம் எப்ப முடியுது? யாக்கோபுடைய இக்கட்டு காலத்தோட முடியுது. யாபுக்கு உலக ஜாதிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக வர்றாங்களோ அதுதான் யாக்கோபுக்கு வரக்கூடிய இக்கட்டு காலம். அந்த இக்கட்டு காலம் வரும்போது மூப்பராகிய பாத்திருவாங்க அவர்கள் மத்தியிலே உயிரோடு வந்திருப்பாங்க. அவர்கள் தான் இவர்களை மனமாற்றம் செய்வாங்க. மனம் மாற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைப்பாங்க. அப்ப இவர்கள் ஒரு தாழ்ச்சை பிள்ளைக்கு அழுது போல அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. தேவன் ஆண்டவர் இவர்களுக்கு அந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்க பண்ணுவார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப மகாபுத்திரம் யாக்கோபு இக்கட்டு காலத்தோட முடியுது. மூப்பரை பாத்திரம் உயிர் தெழுதல் அதற்கு முன்னாமே நடந்துருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இங்க என்னது? ஒரு ஓவர்லாப்பிங். விதைக்கிறவன் உழுகிறவனை இன்னும் சொல்ல போனா உழுகிறவன் கிடையாது, ஆலையாடுகிறவன் இல்லையா? இங்க இருந்து சொல்லும்போது திராட்சை பழங்களை அறுத்து ஆலையாடக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? உழுகிறவனை தொடர்ந்து பிடிக்கிறது தப்பு, சாரி. ஆலையாடுகிறவனை தொடர்ந்து பிடிக்கிறான் இல்லையா? திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவனை விதைக்கிறவன் தொடர்ந்து பிடிக்கிறான். திராட்சை பழங்களை ஆலையாடக்கூடிய காரியம் மகாபுத்திர காலம் இல்லையா? பூமி திராட்சை பழங்கள் அதை அறுத்து மகாபுத்திரத்துல போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப விதைக்கிறவன் மகாபுத்திர காலத்துல ஆலையாடுகிறவனை ஓவர்டேக் பண்றான், தொடர்ந்து பிடிக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க நிறைவேறக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப இந்த காரியம்லாம் நமக்கு இசைவு இணக்கமா இருக்கு இல்லைங்களா? அப்ப இது நமக்கு எதை நிரூபணம் பண்ணுது? அறுவடை காலம் முடிஞ்சிச்சு. 14, 16 முடிஞ்சு போச்சு. அப்ப இதற்கப்புறம் புது சிஷ்யா யாருமே அங்க போக முடியாது அப்படின்னு ஆமோஸ் தீர்க்கதரிசன மூலமாக நாம இந்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆடுகிற விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடிப்பாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? பர்வதங்கள் திராட்சரசமா வடியும், மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும், மேடுகள் எல்லாம் சமப்படுத்தப்படும். அதான் உழுகிற வேலை செய்யறது அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலமா புரிந்து வருகிறோம். இது 8வது நிரூபணம். அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் அந்த அறுவடை காலத்துக்கு அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிந்து ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்ற காரியங்களும் நமக்கு ஒரு நிரூபணமாக இருக்கிறது. பரமழைப்பு முடிஞ்சிருச்சு, இனி யாரும் அதுல புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கப்பட முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபணமா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 9 சங்கீதம் 49ல 5ல இருந்து 9 வரைக்கும் பார்த்தோம். 9 நிரூபணமா இல்லைங்களா? அங்க என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கணம் இல்லையா? இதை ஹைலைட் பண்ணணும். அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் அப்படிங்கிறப்ப 1,44,000 பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அவர்கள் பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூறக்கூடியவர்களா இருக்காங்க, தங்கள் படுக்கையில் கம்பீரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப இந்த காரியங்களை குறித்து நம்ம கடந்த இதுலயே வகுப்புலயே நம்ம படிச்சுட்டோம் இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் அப்படி இருப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது? கிபி 1878ல நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதற்கு இணையா பார்த்தோம்னா கிபி 33ல யெஷுவாசு உயிர்த்தெழுந்தார். 33 கிபி 33ல யெஷுவாசு உயிர்த்தெழுந்து முதல் கோதுமை மணியாக முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு பெற்றவரா இருக்கிறார். அதுல இது 1845 வருஷங்கள் அந்த இணைக்காலங்கள் அப்படிங்கிற கூட்டம்னா 1878 வருது. நிச்சயமா 1878ல பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல வந்திருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். வந்துட்டு சத்திய காரியங்களை விளங்கப்பட்டாரு. இப்ப 1800 வரும்போதே அவர் எப்படி வர்றாரு? அதிகாரத்தோடு வர்றாரு. பூமிக்குரிய ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆகிட்ட அப்படிங்கிற அறிவிப்போட தான் அங்க வர்றாரு. ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். இயேசு ஊமையில சொல்லும்போது கூட பிரபுவாகிய ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு போய் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான்னு சொல்றாரு. அதே போல இவரு பரத்துக்கு ஏறி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தோடு வருகிறார். 1874 அதிகாரத்தோட வர்றாரு. அப்ப 1870ல தன்னோட வல்லமையை செயல்படுத்த ஆரம்பிச்சு அப்போ பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்புறாரு. அது வரைக்கும் நித்திரையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்புறாரு. அந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகையில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் மகிழ்வோடு களி கூறக்கூடியவர்களா இருக்கிறாங்க.
அதே போல உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே, அந்த காலகட்டத்தில் அறுவடை வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த உயிர்த்தெழுந்து மகிமையோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் உண்மையிலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறாங்க. படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள் அப்படிங்கிறப்போ உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்கள் தங்கள் விசுவாசின் மூலமாக இளைப்பாறுதலை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே வெளியாக்கப்பட்ட நிகழ்கால சத்தியம், அறுவடைக்குரிய சத்தியம், அந்த சத்தியத்திலே திருப்திகரமாக படுக்கையின் மேலே இளைப்பாரி கொண்டு விசுவாசம் மூலமா கர்த்தருடைய இளைப்பாறுதலை பிரவேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் மகிமையிலே அந்த மெய்யான இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் வந்து 2 வகுப்பு 2 பேரையும் பரிசுத்தவான்கள் இந்த கனம் யாருக்கு ஏற்படுது? பரிசுத்தவான்கள் யாவருக்கும். பூமியிலே உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கும், உயிர்த்தெழுந்து மகிமையிலே கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் யாவருக்கும் உரியது அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். அதே போல 2 பேரும் சேர்ந்து தான் இந்த காரியங்களை செய்றாங்க. ஜாதிகள் இடத்திலே பழிவாங்க, ஜனங்களை தண்டிக்க, அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்ட, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேர் செலுத்துற அந்த காரியங்கள் எல்லாம இருபாலரும் சேர்ந்து தான் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதான் நம்ம பூமியில இருக்க பரிசுத்தவான்களுக்கு இப்ப கிறிஸ்துவும் பரத்துக்கு இருக்கிற பரிசுத்தவான்களும் என்ன பண்றாங்க? பூமியில ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மத சம்பந்தமான சத்திய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதே போல உலக மக்களுக்கு செக்குலர் ட்ரூத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, செக்குலர் சத்தியம் ட்ரூத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப 2 காரியங்களுமே அந்த மகிமனித பரிசுத்தவான்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. பூமியில ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ராஜாக்களை ஈர்ப்பு விலங்குகளால கட்டுறாங்க போறாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்கள் வந்து தங்களுடைய மாம்சீக வல்லமையை இங்க பயன்படுத்தி செய்யற காரியம் இல்ல. சங்கிலி அப்படிங்கிறப்ப சத்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. தப்பறையான காரியங்களை வெட்டுறாங்க. தப்பறையான காரியங்களை வெட்டி அந்த ராஜாக்களை செயல்படாம வைக்கிறான். கற்ற காரியம் என்னது? அவர்களை செயல்படாம வைக்கும் இல்லையா? இதற்கு இணையாதான் வெளிப்படுத்தினா 20ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். பலமுள்ள ஒரு தூதன் இறங்கி வர்றான், பெரிய சங்கிலியை கொண்டு சாத்தானை கட்டி போடுறான் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இங்க சொல்லும்போது ராஜாக்களையும் மேன்மக்களையும் சொல்றாரு. சாத்தான் வந்து காணக்கூடாத விதத்திலே அவன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். காணக்கூடிய விதத்திலே அவனுடைய பிரதிநிதிகளாக சாததிகளாக ராஜாக்கள், பிரபுக்கள், மத குருமார்கள் இவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க ராஜாக்களை பிரபுக்களை எல்லாம் சங்கிலிகளால இருப்பு விலங்குகளால கட்டுறாங்க அப்படின்னாக்க அது எதை கட்டுறதா அர்த்தம்? சாத்தானை கட்டுறது. சாத்தானை செயல்படாதபடிக்கு, சாத்தான் வஞ்சிக்காதபடி கட்டக்கூடிய காரியமா இருக்குது. இதை கட்டுறதுக்கு அவங்க பயன்படுத்துற ஆயுதம் என்னன்னா கர்த்தரை உயர்த்தும் துதி, கையில் இருவரும் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? கர்த்தரை உயர்த்தும் துதி, இந்த காரியங்கள் எல்லாமே மகிமடைந்த பரிசுத்தவான்களுக்கும் இருக்குது, பூமியில இருக்க பரிசுத்தவான்களும் இருக்கு. பூமியில பரிசுத்தவான்களுக்கு கையில இருவரும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. ஆனா அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்துவோடும் தேவனோடும் ஐக்கிய பந்தத்துல மகிமையில இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இங்க கையில இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை இவர்களுக்கு கொடுத்தது அவர்கள் தான். அப்ப இவர்கள் பூமியிலே அவர்கள் காணக்கூடாத வகுப்பாராக இருக்கிறாங்க, காணக்கூடிய வகுப்பாராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் மூலமாக தப்பறைகளை எல்லாம் வெட்டி தவறான காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க. தீமையான காரியங்கள் வெளியரங்கமாகுது. மத சம்பந்தமான அந்த தப்பறையான காரியங்கள்லாம் வெளியரங்கமாகுது. அதன் மூலமாக மத போதகர்கள்லாம் தப்பறையை மறுபடியும் போதிக்காதபடிக்கு அவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு தடுக்கப்படுறாங்க, கட்டுப்படுத்தப்படுறாங்க. இதன் மூலமாக சாத்தான் கட்டுப்படுத்தப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படிதான் கற்ற ஒரு காரியம் இருக்கு. சங்கிலியால கற்ற காரியம் இந்த விதமா இருக்கு. ராஜாக்களை எல்லாம் கற்ற காரியம் அப்படின்னு பார்க்கும்போது அதே போல இயேசு கிறிஸ்து மில்லியனியல் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது 2 விதமான சத்திய காரியங்களை வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு மத சம்பந்தமான சத்தியம், இன்னொன்னு செக்குலர் ட்ரூத். 2 விதமாக பயன்படுத்தி இந்த காரியங்கள் செய்கிறார். செக்குலர் ட்ரூத் உலக மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உரிமைகள் இருக்கு, சலுகைகள் இருக்கு. இவ்வளவு கால ராஜாக்கள் மூலமாக, பிரபுக்கள் மூலமாக, மத குருமார்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த அறிவு பெருக்கத்தையும் அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் பெருக்கம் இதெல்லாம் கொடுக்கும்போது அவர்கள் விழித்து எழும்பி
அவர்கள் ஜனங்களுக்கு அந்த ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கு எதிராக கொதித்து எழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த விதமாக ராஜாக்கள், பிரபுக்கள், மத குருமார்கள்லாம் செயல்பட முடியாமல் தடுக்கப்படுறாங்க. அப்ப அந்த காரியம் இந்த விதமா நடைபெறக்கூடிய அந்த காரியங்களை தான் இங்க தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. இந்த காரியங்களை செய்யறது இருபாலருமை. மகிமையடைந்த பரிசுத்தவான்களும் செய்யறாங்க. பூமியிலே அறுவடை வேலை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களும் செய்யறாங்க. இதற்கெல்லாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் சத்தியம். அதனால சொல்லுவேன், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயான்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த காரியங்கள் இப்ப இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்குது இல்லைங்களா? நாமளே பார்க்கணும். நடந்து கொண்டு இருக்குது. முற்காலத்துல ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஏன்னா சாத்தான் உலகத்தை எப்படி ஆண்டு கொண்டிருந்தான்? 3 வகுப்பறை மூலமா ஆண்டு கொண்டிருந்தான். ராஜாக்கள், பிரபுக்கள், ஜமீன்தார்கள் சொல்றோம் இல்லையா? பிரபுக்கள், அதே போல மத குருமார்கள். அப்ப டிவைன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரி வச்சுதான் ஆண்டு கொண்டிருந்தான். இவர்களுக்கெல்லாம் தெய்வீக உரிமை கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால இவர்களை யாரும் எந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஜனங்கள் அடிமை போல கீழ்பட்டு இருக்கணும். கொடுக்கறத வாங்கி கொள்ளணும். இப்படித்தான் சொல்லி இருந்தாங்க. அதே போல அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சாத்தானை கட்டுதல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். அப்ப இந்த காரியங்களை இங்க விலக்கி சொல்றாரு. ராஜாக்களையும் மேன்மக்களை எல்லாம் கட்டாரு அப்படிங்கிறப்போ சாத்தானை கட்டக்கூடிய காரியங்களை விலக்கி சொல்றாரு. அப்ப இதுல 2 பேருமே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மகிமையில இருக்கிற பரிசுத்தவான்களும் இருவருமே அந்த காரியங்களை இணைந்து செயல்படுகிறார்கள் அப்படி அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்ப நாம இருக்கிற 2026வது வருடம். இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட காலமாக அது இருக்குது அப்படிங்கிறப்போ நிச்சயமாவே பரிசுத்தவான்களுக்கான அந்த ஓட்டம் முற்று பெற்றாயிற்று, நிறைவடைந்தாயிற்று அப்படிங்கிறத நாம இந்த 9வது நிரூபணமாக இந்த சங்கீதத்திலிருந்து நாம விளக்கமா படிச்சோம். அடுத்து 10வது நிரூபணமா நாம என்ன பார்த்தோம்? யூத யுகத்துல நடந்த 5 கொலைத்தல்கள். 1 கொரிந்தியர் 10ல 6ல இருந்து 11 வரைக்கும் பார்க்கும்போது அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்கள் இச்சிக்காதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்குது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியங்கள், அவர்கள் நடவடிக்கை எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில பார்த்தோம்னா உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு கொண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இங்கேயும் சொல்லார் 11ஆம் வசனத்தில் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது அப்படிங்கிறார். அப்ப அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க அது போல நீங்க செய்யாதீர்கள் எச்சரிக்கையா சொல்றாரு. இச்சித்தது போல நீங்கள் இச்சிக்காதீங்க. விக்கிரகாரன் ஆனது போல நீங்க விக்கிரகாரக்காரன் ஆகாதீங்க. வேசித்தனம் பண்ணது போல வேசித்தனம் பண்ணாதீங்க. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து போல பரீட்சை பார்க்காதீங்க. முறுமுறுத்தது போல முறுமுறுக்காதீங்க. இப்ப 5 கொலித்தல்களை நம்ம பார்க்கிறோம். அதே விதமான 5 கொலித்தல்கள் சோதனையின் மணி நேரத்துல நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? 5 கொலித்தல்கள் அதான் சோதனை மணி நேரத்தில் நடந்தது அப்படிங்கிற காரியங்களே எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இணைக்காலங்கள் அப்படிங்கிறப்ப அங்க நடந்த காரியங்கள் அதே போலவே இங்கேயும் அதே விதமா 5 விதமான கொலித்தல்கள் இங்க நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம காணும்போது நமக்கு இது எதை ஊர்ஜிதப்படுத்துது? பரிசுத்தவான்களின் ஓட்டம் முற்று பெற்றாயிற்று. இதற்கு அப்புறம் கிடையாது. 1917ஓட அந்த புரட்சிங்க அப்படி காரியம் முடிஞ்சது. 5 கொலித்தல்கள் சொல்லப்பட்டது. 6வது 1917 நடந்த காரியம் புரட்சி ஆரம்பிக்குது. ரசல் இறந்ததுக்கு அப்புறம் புரட்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம். அப்ப இதோட எல்லாமே முற்று பெற்றாயிற்று. அப்ப இதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் ஓட்டத்துல யாரும் வர முடியாது அப்படிங்கிற காரியங்களை நம்ம கடந்த வகுப்புல நம்ம விரிவா பார்த்தோம். இப்ப ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லிஸ்ட்டை போட்டுக்கிறோம். சுருக்கமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரிங்களா? அடுத்ததா நாம 11 என்ன நிரூபணம் பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியேல் 9:2ல பார்த்தோம். 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கையில பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. வடக்க பார்த்த உயர்ந்த வாசனை வழியிலிருந்து வந்தாங்க. அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்குடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல் பலிபீட தண்டையிலே நின்றார்கள். இப்ப 6 பேர் வெட்டிற ஆயுதமும் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு? கணக்குடைய மைக்கூட்டும் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இஸ்ரவேல் 3-4 வசனங்களை தொடர்ந்து படிக்கும்போது தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்குடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷன் நெற்றிகளில் அடையாளம் போடு. அப்ப நகரத்தில் நடைபெறுகிற அருவருப்புகள் நிமித்தமும் அந்த பாதங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியில முத்திரை போடு அப்படின்னு சொல்ல பார்க்கிறோம். இது எதற்கு இணையா இருக்குது? அதாவது அடையாளம் போடுன்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தா முத்திரை போடுன்னு சொன்ன அந்த காரியங்களுக்கு அடையாளமா இருக்கு. இங்க சொல்லும் போது பெயர் சபையில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், அந்த நகரத்தில் நடக்கிற அசிய அநியாயத்தெல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க இல்லையா? இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் நெத்தியில அடையாளம் போடும் அப்படிங்கிறார். இப்ப அவர்கள்லாம் அறுவடையில அறுக்கப்பட்டவர்களா இருக்க, அடையாளம் போட்டவர்கள் அறுவடையில அறுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப மற்றவர்களுக்கு அங்க என்ன வருது? வெட்டுகிற ஆயுதத்தை கொண்டு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தீர்ப்பு, நீதியான தீர்ப்பு, பதிலுக்கு பதில் இதில் அங்க வரக்கூடியதா இருக்குது. அது 1914 ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? 1914 மகாபத்திரம் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு வருது. கிறிஸ்துவ மண்டலத்துல இருக்கிறவங்கள அழிக்கும்படிக்கு தான் அந்த காரியங்கள் வருது. ஓ யுத்தம் ஆரம்பிச்சதும் கிறிஸ்துவ நாடுகள் தான் யுத்தத்தை ஆரம்பிச்சது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அப்ப இந்த காரியங்களும் நிறைவேறுக்குது. இந்த முத்திரை போட்டது, அதே போல இந்த அடையாளம் போட்டது, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்தது 7ஆம் தூதனா இருக்கக்கூடிய அந்த பாஸ்டர் ரசல் தான் அந்த காரியங்களை செய்தாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்துக்கிறோம். அப்ப இந்த காரியங்கள், இந்த வசனம் நமக்கு எதை ஊர்ஜிதப்படுத்துது? பரமளிப்பு முடிந்து விட்டது அப்படிங்கிற காரியங்களை நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எசேக்கியேல் 44:1 பார்க்கிறோம். எசேக்கியேல் 44:1 பார்க்கும்போது 1-2 வசனங்கள்ல அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியை திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இல்லையா? இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்த்தோம். இதற்கான விளக்கங்களை கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் அப்படிங்கிறப்ப யெஷுவாவும் மனவாட்டி வகுப்பாரும் உள்ள போயிட்டாங்க. இனி அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கு, இனி அதற்குள்ள யாரும் போக முடியாது. அதற்கான காரியங்களை எல்லாம் நம்ம நியாயமாகுதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நியாயமாகுதலுக்கான காரியங்கள்லாம் ரசல் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கடைசி காலகட்டத்தில் 1914, 16 அந்த காலகட்டத்தில் நியாயமாகுதல் எப்படி அப்படிங்கிற காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த காலகட்டத்துல இந்த நகரத்தை அளந்ததெல்லாம் அவரா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள்னு பார்த்தோம்னா, இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல சிம்பிளா பார்த்தோம்னா எப்படி வருது? ஒருவன் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாசல் வழியாக உள்ளே வருகிறான். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய மீட்கும் பலியாக இருக்கிறான்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளே வரும்போது விசுவாசனால் நியாயமாக்கப்படவனா இருக்கிறான். ஆனா தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அப்ப சத்தியத்தினால் தன்னை கழுவி சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலும் வழிநடத்தல் மேலும் விசுவாசம் வைத்து தன்னை டெவலப் பண்ணிக்கொண்டே, சத்தியத்துல டெவலப் பண்ணிக்கொண்டே சுத்திகரித்து கொண்டே போகும்போது தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிலைக்கு அங்க வர்றான். அந்த முதலாம் திரையில தேவனுக்குன்னு பிரதிஷ்டை செய்யும் போதுதான் புது சிஷ்யா ஜனிக்கப்பட்டு உள்ள போகிறான். அப்ப புது சிஷ்யா ஜனிப்பிக்கப்பட்டு உள்ள போனவங்க தான் பரிசுத்தவான்களுக்கான ஓட்டம். அவர்களுக்கு தான் இந்த பரிசுத்தவான்கள் என்று நாம சொல்லுகிறோம். அப்ப புது சிஷ்யா ஜனிப்பிக்கப்படும் போது உயிரூட்டமுள்ள ஜஸ்டிபிகேஷன் இருக்கிற அவங்க இருக்கிறாங்க. அந்த உயிரூட்டமுள்ள ஜஸ்டிபிகேஷனை அவங்க தங்களை என்ன பண்ணுவோம்? காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களை கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம். இந்த வாசல் தான் பூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கு, இனி அது திறக்கப்படாது. ஏன்னா உள்ள போயிட்டாங்க இல்லையா? கர்த்தராகிய ஆண்டவர் உள்ள போயிட்டாரு, இனி அது திறக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ள போயிட்டாருன்னா அந்த அறுவடையோட அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதுக்குள்ள யாரும் போக முடியாது அப்படிங்கிறத இங்க நமக்கு ஆணித்தரமாக விளக்குறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இது எடுக்கல. சரி, இந்த காரியங்களை குறித்து இந்த சார்ட் மூலமாக நாம பார்த்தோம். முதல்ல விசுவாசம் நியாயமாக்கப்பட்டு உள்ள வர்றாங்க. ரெண்டாவது தற்காலிகமாக அது நியாயமாக்கப்பட்டதல்ல, விசுவாசத்துல விருத்தி அடைகிறாங்க. படிப்படியாக கருதப்பட்ட நியாயமாக்கப்படுதலுக்கு முன்னேறி போறாங்க.
அங்க தண்ணி தொட்டியில சத்தியத்தினால தங்களை சுத்திகரித்து விருத்தடித்து கொண்டே போகிறாங்க. கிறிஸ்து பலியில வைக்கக்கூடிய விசுவாசம், வாக்குத்தத்தத்திலே வைக்கக்கூடிய விசுவாசம், இதெல்லாம் விருத்தடைந்து கொண்டே போகக்கூடியதா இருக்குது. சத்தியத்தினால் நாளை கல்வி சுத்திகரித்து கொண்டே போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு திரைக்கு முன்னே போதி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியாம்சம் வரக்கூடியதா இருக்குது. புது மனம், புது இதயம், புது சித்தம் வரக்கூடியதா இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் சுத்திகரித்து கொண்டே போகும்போது இவ்வளவு விருப்பங்கள், வாஞ்சைகள், ஆர்வங்கள்லாம் புதுசா மாறிக்கொண்டே போயிருது. அந்த புது மனம், புது இதயம், புது சித்தத்தை என்ன பண்றாங்க? தேவனுக்கென்று படைக்கிறாங்க. அதை கொண்டு ஒப்பு கொடுத்து என் சித்தப்படி அல்ல உங்க சித்தப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது யெஷுவா கிறிஸ்து தமது மீட்கும் பலி புண்ணியத்தை அவங்களுக்கு சாற்றாரு. அதன் அடிப்படையில பூரண மனுஷ ஜீவனுக்கு ஒரு உரிமையை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. இப்ப அவர்களின் பிரதிஷ்டையை தேவன் ஏற்கத்தக்கதாக ஒரு மதிப்பூட்டுறாரு இந்த இடத்துல. ஏன்னா புது மனம், புது சித்தத்தை கொண்டு வந்து சரண்டர் பண்ணும்போது கிறிஸ்து மீட்கும் பலி புண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்து தேவனுக்கு இருக்க ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர்களை மதிப்பூட்டுறாரு. இப்ப இப்ப கிறிஸ்து மீட்கும் பலி புண்ணியம் சாட்டப்பட்டதுனால இவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க? ஆதாமுடைய பாவம் எல்லாம் நீக்கப்பட்ட நிலையில, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான். அதுதாங்க 8ஆம் நாளில் பூரண மனுஷிக ஜீவனுக்குரிய உரிமையே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரெண்டும் ஒண்ணுதான். ஆதாம் பாவம் செய்யாத போது இருந்த அந்த நிலை, அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைய என்ன பண்றான்? தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அங்க பலி செலுத்துறேன்னு சொல்லி தன்னை பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்குறான். பிரதிஷ்டைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக புது சிருஷ்டியாக அங்க என்ன பண்றாரு? ஜனிப்பித்தல் பண்றாரு. அப்ப கிறிஸ்துக்குள்ளான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கிறாரு. அந்த ஜனிப்பித்த புது சிருஷ்டியை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்றாரு. அந்த பரிசுத்த ஆவிக்கு பரம சிந்தை, பரம வாஞ்சை, பரம சித்தம் இதெல்லாம் பெறக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த புது சிருஷ்டி, அப்ப இந்த புது சிருஷ்டியா இருக்கட்டும், 8ஆம் நாளில் பெற்ற உரிமைகளை பெற்ற ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளை பெற்ற மனுஷிக அந்த ஜீவனுக்கான உரிமைகள் ஆகட்டும், இது எல்லாமே எங்க இருக்குது? பழைய மாம்சீகத்துல தான் இருக்கு. அந்த பழைய மாம்சீகத்தை மறித்த நிலையிலே வச்சிருக்கணும் இல்லையா? அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதை சாகடிச்ச நிலையிலே வச்சிருக்கணும். எலும்ப விடக்கூடாது. எல்லாமே பழைய மனுஷீகத்துல இருக்குது. பழைய மனுஷீகம் செத்து போனதா கருதப்படுகிறது, மறிச்சதாக கருதப்படுகிறது. அது மறிச்ச நிலையிலேயே அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணும்? புது சிருஷ்டியை வளர்க்கணும். புதிதாக பெற்ற ஜீவனுக்கு ஆதாரமான மனுஷ உரிமைகளையும் பலி செலுத்தி புது சிருஷ்டியை வளர்த்து கொண்டே போகணும். அது நடக்கிறது இந்த பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப இந்த பிரதிஷ்டையின் மூலம் முதலாம் திரைக்குள்ள வர்றவங்க யாரு? புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. அந்த புது சிருஷ்டி தான் பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்பட்டதா இருக்குது. அந்த பரிசுத்தாவின் ஜெனிப்பிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த புது சிருஷ்டி கருநிலையிலிருந்து அந்த மாம்சிகத்தை பூரணமான அந்த மாம்சிக உரிமைகளை பலி செலுத்தி இது கீழ்ப்படிதல் மூலமாக தேவனுக்கு ஏற்கும் சுகந்த வாசனையாக தன்னை படித்துக் கொண்டே போகிறது. சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டு குத்துவிளக்கு வெளிச்சத்தில் நடந்து கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் பலி செலுத்தி கொண்டே போகிறது. மரணம் பரிந்தம் உண்மைக்குமே வந்து பலி செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உயிர் தருதல்ல 2ஆம் திரைக்கு அப்புறம் போறான். அப்ப அந்த புது சிருஷ்டி 2ஆம் திரைக்கு அப்புறம் அங்க போகும்போது, ஏன்னா இந்த பண்டமாற்றம் செய்த மனுஷையும் முழுமையாக பலி செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த புது சிருஷ்டி 2ஆம் திரைக்கு அப்புறம் போகக்கூடியதா இருக்குது. அதுதான் உயிர் தெழுதல். அப்ப 2ஆம் திரைக்கு அப்புறம் போய் உயிர்த்தெழுதல் வரும்போது தேவன் அதற்கு அந்த புது சிருஷ்டிக்கு அந்த புது சிருஷ்டி எதை உடையதா? தெய்வீக சுபாவத்தை உடையதா இருக்குது. அந்த தெய்வீக சுபாவத்துக்கு ஏற்ற விதமான ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்கிறாங்க. அப்போ உயிர்த்தெழுதல் தான் ஆவியினால பிறக்காங்க. இதுதான் அந்த ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அவருக்கு விளங்குது. ரசல் அவர்களுக்கு விளங்குது. எப்போ 14ல இருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல இந்த சத்திய காரியங்களை விளங்கி அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த விளக்கும் போது இதுதான் இங்க சொல்றாரு. இந்த வாசல் இதற்கு அப்புறம் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கு. ஒருவரும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஏன் பிரவேசிக்க முடியாது? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் அது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம்.
அப்போ ரெண்டாம் தருக்கு இந்த இதுக்குள்ளார எல்லாருமே போயாச்சு. 1914 முத்திரை போட்டு தீர்ந்தாச்சு. புது சிருஷ்டி எல்லாமே உள்ள போயிட்டாங்க. அப்ப இனி யாரும் இதுக்குள்ளார போக முடியாது அப்படிங்கிறத இது நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. அது 12வது நிறுவனமா பார்த்தோம். அடுத்தது 13வது நிறுவனமாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்தினாங்க 6, 9 இதுவும் கடந்த வாரம் பார்த்தோம். 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்திலே கண்டேன் அப்படிங்கிறார் இல்லையா? ஏற்கனவே மரித்த நிலையில இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அங்க கண்டேன்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும்போது அவர்கள் என்ன கேட்கிறாங்க? பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரின் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்திலே எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கணும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது இவங்க என்ன கேட்கிறாங்க? எங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொன்னாங்களே, எது வரைக்கும் அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர்ன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன சொல்றாரு? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்கள் தொகை நிறைவாகும் மூலம் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாறும் சொல்லப்படும். இது இந்த காலம் கிடையாது, இனி வரக்கூடிய காலத்துல நடக்கும். அந்த காலத்துக்குள்ளார இவர்களோட கூட இன்னும் கொலை செய்யப்படக்கூடிய இன்னும் பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை அது முற்று பெறணும். முற்று பெற்றதுக்கு அப்புறம் அவர்களுக்கான அந்த நீதியான தீர்ப்பு, நீதியான பதிலளிக்குது அந்த காரியங்கள் வரும் சொல்லி இவர்களுக்கு சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இது எத்தனாவது முத்திரை? 5வது முத்திரை. 5வது முத்திரைங்கிறப்ப சர்தை சபையின் காலங்கள். அப்ப சர்தை சபையின் காலங்கள் 1309 1479 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் முத்திரை உடைக்கப்பட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் ஒவ்வொரு சபை காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. இப்ப சொல்றது 5வது முத்திரை அடிக்கிறப்ப சர்தை சபையின் காலகட்டத்துல வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சர்தை சபையின் இருக்கக்கூடிய காலங்கள், பிலதெல்பியா காலம் இருக்கக்கூடிய காரியங்கள், இதுல இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம், அப்ப அதே போல இங்க ஓடி இருக்க அறுவடை காலத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அப்ப 1914 மகாபுத்திர காலத்துல அந்த காரியங்கள் வரும் என்று அவர்களுக்கு பதில் படக்கூடியதாக பதில் சொல்றாரு அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்ப அவர்கள் மரித்த நிலையில இருக்கிறாங்களே, அவர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அவர்கள் பேசல, நீதி கேக்குது. எது வரைக்கும் இப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீதி கேக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி முறையிட்டது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார் காயின்ட்ட. என்ன செஞ்ச? ஆபேல் என்ன செஞ்ச? அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயமா கொண்டு போட்ட நீதி என்ன நோக்கி கூப்பிடுதுன்னு அர்த்தம். நீதி முறையிடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல இங்க இவ்வளவு காலமா பரிசுத்தவான்கள் மரித்த நிலையில இருக்கிறாங்க, ஏன் பதில் அளிக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீதியின் கூக்குரலாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மரித்த பரிசுத்தவான்கள் ஆத்மாக்கள் வந்து சொல்லல, அது நீதியின் கூக்குரல் அப்படிங்கிறத நாம இந்த காரியத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காரியமும் நமக்கு எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? அப்ப அறுவடை காலத்தோட 7ஆம் முத்திரை உடைக்கப்படக்கூடிய அந்த அறுவடை காலத்தோட பரிசுத்தவான்கள் ஓட்டம் முற்று பெறுகிறது. அவர்கள் காரியங்களும் முடிவு பெறுகிறது அப்படிங்கிறத இது நமக்கு நிரூபிக்கக்கூடிய இருக்குது அப்படிங்கிறத நாம பார்ப்போம் இல்லைங்களா? சரி. அடுத்ததா 14வது நிரூபணம் இல்லையா? என்ன பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்துல ஒரு கால கணக்கை நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் ஆதிகாரம் 15ல 7லேருந்து 9 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுக்கும் மட்டும் உன்னை ஊர் என்கிற கல்தேயோட பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராய் ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறாக்கத்தையும் இடத்துல கொண்டு வா அப்படிங்கிறார். இங்க சொல்லக்கூடிய காரியம்னா, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன்னு சொல்லி கேட்கிறேன். எப்படி சுதந்திரத்துக் கொள்வேன்னு கேட்கல, எதன் மூலமாக நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கு தான் இந்த காரியங்கள் சொல்றாரு. அப்ப இந்த 3 வயசு அந்த காரியங்களை பார்க்கும்போது 11 வருது. 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு,
3 ஆட்டுக்கடா அப்படிங்கிற 9 வருது. ஒரு புறா, ஒரு காட்டுப்புறா இல்லையா? ஒரு புறா குஞ்சு, ஒரு காட்டுப்புறா அப்படிங்கிறப்போ 10, 11 வருது. 11 வருடங்களை 360 அப்படிங்கிற தீர்க்கதரிசன நாட்களை வைத்து பெருக்கணும்னா 3960 வருடங்கள் வருகிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ புறப்பட்டாங்க ராமசேஸை விட்டு? நிசான் மாதம் 15ஆம் தேதி ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள் என்று நாம அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருக்கிறது. அதே போல 1ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம விரிவாக கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த நாள் 1ஆம் நிசான் மாதம் 15ஆம் தேதி. 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் அடித்து முடித்து அதெல்லாம் சாப்பிட்டு புசித்ததுக்கு அப்புறம் 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்குது. அதுல தான் அவங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியங்கள் வந்து புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இதுல அது மட்டும் இல்லாம யாத்திரை 12:41 41, 42 சொல்லும்போது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்து புறப்பட்டதுன்னு சொல்லி படிக்கிறோம். 430 வருஷம் அப்படின்னா ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணின காலத்துல இருந்து 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் இல்லையா? அதுல அவங்க வந்து புறப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கிளியரா அங்க கொடுக்கிறாரு. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணினாலே அது அவருக்கு முக்கியமான ராத்திரி ஆயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினதுல இருந்து எகிப்து தேசத்துக்கு போற வரைக்கும் 430 வருஷம். அங்கே ஆபிரகாமுக்கு வந்து அந்த தேசத்தை சுதந்திரிப்பேன் அப்படிங்கிறத எதன் மூலமாக நான் அறிந்து கொள்வேன்? ஏன்னா உனக்கும் உன் சந்தை உடன்படிக்கைன்னா உன் சந்ததியின் மூலமாக பூமியில வம்சங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படும். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் இல்லையா? அது எதனால அது வரும் அப்படிங்கிறத எதனால அறிந்து கொள்வேன்னு சொல்லி அங்க கேட்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினதுல இருந்து தேசத்தை விட்டு போற வரைக்கும் 430 வருஷம் தேசத்தை அதாவது எகிப்துல இருந்து புறப்படுற வரைக்கும் 430 வருஷம் சொல்லி பார்த்தோம். எகிப்துல இருந்து புறப்பட்டதுல இருந்து கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்டது எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 1615. கிமு 1615 தான் ராமசேஸை விட்டு புறப்படுறாங்க. அப்போ ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணின அந்த நாள்ல இருந்து அவங்க புறப்பட்ட நாள் வரைக்கும் 430 வருஷம். 1615 430 கூட்டினா 2045 வருஷம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினதுல இருந்து அந்த எகிப்து விட்டு புறப்பட்டாங்க கிமு வரைக்கும் 2045 வருடங்கள் இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் 2045 வருஷங்கள். அப்போ ஆபிரகாம் சொல்லப்பட்ட அதை சுதந்திரிப்பேன் சொல்லப்பட்ட வருஷங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 3960 வருஷம். அப்ப அந்த 3960 வருஷங்கள் அப்படிங்கிறப்போ எதற்காக நிசான் 15ன்னு எடுத்தோம் அப்படின்னா நிசான் 15 அப்படிங்கிறப்போ 8 மாதம் 5 மாதங்களும் இருக்கு. கிமு 44 பிளஸ் ஒரு 8.5 மாசம் அப்படி வரும் நிசான் 15. ஏன்னா ராமசேஸை விட்டு புறப்பட்டது நிசான் 15. அப்ப அதற்கு முன்னால உடன்படிக்கை பண்ணது அப்படிங்கிறப்போ 2044 வருஷங்கள் முடிந்து அதற்கு முன்னால் 2045 வருஷம் 8 மாசம் 5 மாதம் 8.5 மாசம் கழிச்சு ஆகும்போதுதான் அங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். ஏன்னா பின்னால இந்த 8 அப்படிங்கிறப்போ இது பின்னால கணக்கு பண்ணி பார்க்கணும். பின்னால அப்படின்னா கிமு அப்படிங்கிறப்போ டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் அப்படி கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல் அந்த ஏப்ரல் வாக்கில் அந்த காரியங்கள் வரக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது 3960 2045 கழிச்சாச்சுன்னா 1915 வருது பிளஸ் 3.5 மாசம் வருது. அப்ப 3.5 மாசம் அப்படிங்கிறப்போ அது எங்க வந்து சேரும்? ஏப்ரல்ல வந்து சேரும். அங்கே ஏப்ரல்ல வரும். 8 மாசங்கிறப்ப ஏப்ரல்ல வரும். இங்க 3.5 மாசங்கிறப்ப அந்த ஏப்ரல்ல வரும். கிட்டத்தட்ட அதே நிசான் 15 வரக்கூடியதா இருக்கும். இப்ப சந்திரகால கணக்கு பிரகாரம் 1916 இல்லையா? 1915 பிளஸ் அதுக்கப்புறம் 3 மாசம் அப்படிங்கிறப்போ 1916 நிசான் 15ஆம் தேதி அது முடிவுக்கு வருது.
எது? உன் சந்ததி, உன்னுடைய வித்து, இல்லையா? அப்படிங்கிறப்ப அது முடிவு. அந்த வித்து யாரு? கிறிஸ்து. அப்ப சொல்லாங்க பவுல் கலாத்தியர் சொல்றாரு, அந்த வித்து கிறிஸ்துவே, உனக்கும் உன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறார். இப்ப கிறிஸ்து அப்படிங்கிறப்ப தலையாய கிறிஸ்துவும் சரீரமா சபையும் சேர்ந்த வகுப்பாரா இருக்கிறது. இப்ப ஆத்வாதி 16 நிசான் 15க்குள்ளார அந்த காரியங்கள் எல்லாம் முற்று பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம அறிந்து உணர்ந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? இது குறித்த காரியங்களே கடந்த வகுப்பிலே நாம டீட்டெயில்ஸா பார்த்தோம். இது போதும் என்று நான் கருதுகிறேன். சரி. அது மட்டும் இல்லாம அதுல 4ஆம் தலைமுறையில இது நடக்குது அப்படிங்கிறாரு. 4ஆம் தலைமுறையில இது நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. சொல்லும்போது 4ஆம் தலைமுறை அப்படிங்கிறப்ப முதலாவது வந்து முற்பிதாக்கள் யுகம், 2வது தலைமுறை யூத யுகம், அடுத்தது சுவிசேஷ யுகம், அடுத்தது 1000 ஆண்டு யுகம். 1000 ஆண்டு யுகம் 1874 முதல்ல நடைபெற ஆரம்பிச்சது. அதுலதான் கிறிஸ்துவப்பார் அந்த அறுவடை காலத்துல 1916 முற்று பெறுது. 16 அந்த காரியங்கள் முற்று பெறுகிறது அப்படிங்கிறத நமக்கு இதுல ஊர்ஜிதமாகுது. அப்ப இந்த காரியமும் யேசுவாசு அந்த பரமழைப்பு முடிந்து விட்டது என்பதை நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம், இல்லைங்களா? சரி. அடுத்ததா 15வது நிரூபணமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேவியராகமம் 12:2-4 வரைக்கும் பார்க்கணும். ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ, விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கவும் கூடாது. அப்ப மொத்தம் 40 வருடங்கள், இல்லைங்களா? ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயுடைய சுத்திகரிப்பு 40 வருடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மகா உபத்திரத்துக்கு முன்னமே ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. அந்த சுத்திகரிப்பு என்னது? 40 வருடங்கள். அப்ப 1874 1914 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 40 வருடங்கள் அது முடிந்து போயிடுச்சு. 1914க்கு அப்புறம் யாரும் அந்த வகுப்புல பரமழைப்புக்குள்ள யாரும் போக முடியாது அப்படிங்கிறத இந்த அடையாளம் நமக்கு நிரூபணம் பண்ணி காட்டக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். 15 நிரூபணமாக நாம படிச்சோம், இல்லைங்களா? அடுத்தது 16வது நிரூபணம் என்ன படிச்சோம்? இடுக்கமான வாசல் வழியா லூக்கா 13:74-27 வரைக்கும் படிச்சோம். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் வந்து எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனமானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதியில் போதனம் பண்ணினேர் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்கார நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன் அங்க சொல்லுறதை பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்களும் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறத நாம புரிந்துக்கணும். அறுவடை காலத்துல இப்படி ஆட்கள் வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்பாங்க. இப்ப இன்னைக்கும் கூட அநேக நாங்களாம் அற்புதம் ஒரு சகோதரர் சொல்றாரு, நாங்களாம் ஜெபம் பண்ணாங்க தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அது நிறைவேறுது, குணமாகுது. நீங்களாம் எப்ப பார்த்தாலும் சத்தியம் சத்தியம்னு அதையே பிடிச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு அழுவுறீங்க, நீங்களாம் அப்படி செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, சரிங்களா? இப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து கிறிஸ்துவ ராஜ்யத்தை குறித்தோ இல்ல மகிமையான நித்திய ஜீவனை குறித்தோ அதை குறித்துலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது. அற்புதங்கள் அடையாளங்கள் இதுலதான் போயிட்டு இருக்குது அவங்களுடைய காரியங்கள்லாம். சத்தியத்தை குறித்து அவங்களுக்கு கவலை கிடையாது, இல்லைங்களா? அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்ல எந்த எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்து என்ன சொல்றாங்க, கதவை பூட்டின பிறகு வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு திறக்கணும் திறக்கணும்னு சொல்லி கதவை பூட்டினதுக்கு அப்புறம் வந்து கேட்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னது? நீங்கள் எவ்விடத்தாரோ அறியேன் அப்படிங்கிறார். யாருக்கு பூட்டினதுக்கு அப்புறம் வந்து கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க? வாலிபராக பாத்திரவான்கள், இல்லையா? 1881 இருந்து அது பொதுவான அழைப்பு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்.
அதற்கப்புறம் அதுக்குள்ள யாராவது வரணும் அப்படின்னா, யாராவது கிரீடத்தை இழந்தால் அந்த கிரீடம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மற்றபடி கிடையாது. அதே போல 1914 அறுவடையும் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த காலகட்டத்தில் அறுவடை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கும் அந்த காலகட்டத்தில் வாலிபராகி பாத்திரவான்கள், அதே போல தற்காலிகமாக நியாயமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து எனக்கு திறக்கணும் சொல்லி சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்றார்? உங்களை அறியேன் அப்படிங்கிறார். அறியேன் அப்படின்னாக்க உங்களை மனவாட்டி வகுப்பார அறியேன்னு அர்த்தம். நீங்க யாருன்னு தெரியாதுன்னு கிடையாது. ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் பிள்ளைகள் தேவனுக்குன்னு தங்களை பிரசை பண்ணி கொண்டேதான் இருப்பாங்க. மில்லியன் யுகத்திலும் இந்த பிரசை நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அறியேன் என்று சொன்னதுனால நீங்க யாரும் தெரியாது அப்படிங்கிற ஒரு காரியம் கிடையாது. மனவாட்டி வகுப்பாராக உங்களை அறியேன் அப்படிங்கிறது தான் நாம இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அக்கிரமக்காரர் நீங்களாம் என்ன விட்டு அகண்டு போகல அப்படிங்கிறப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டம் முடிஞ்சு இன்னும் இருக்குது, இன்னும் அந்த ஓட்டம் இருக்குது, நாங்களாம் பராமரிப்பு பங்குள்ளவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தீங்களா, அதெல்லாம் அக்கிரம செய்கையா இருக்குது. தவறான தப்பறையை உபதேசித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அக்கிரம செய்கைக்காரர்களா இருக்கிறாங்க. துர்மார்கரும் ஆலோசனை நடவாமல், பாவிகள் வழி நில்லாமல், பரியாசக்காரர் உட்காராமல் சொல்றாரா இல்லையா? அது என்ன உலகத்துல இருக்கிற மற்ற புரஜாதி மக்கள் இருக்கிறவங்களே சொல்றாரு. ஆனா அநேகர் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை. கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கக்கூடிய தப்பறைகளை போய்த்து கொண்டிருக்கிறவங்க தான் அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர் எனக்கு சொல்லுகிறார். அதனால்தான் எங்களை அக்கிரமக்காரர் நீங்களாம் என்னை விட்டு அகன்று போங்கள் எனக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து தான் இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அக்காலத்தில் அநேகர் என்னை நோக்கி உமது நாமத்தினால அற்புத இடங்கள் செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா அப்படிலாம் கேட்பாங்க. அதற்கு நான் என்னது அக்கிரம செய்திகளை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். அதான் சொல்றாரு. அது போலதான் இந்த செய்கையெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அது என்னது முடிந்து போய்விட்டது. பரமளிப்புக்கான அந்த வாசல் மூடப்பட்டாயிற்று. மூடப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறாங்க என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு ஒரு ஊர்ஜிதமான பரமாளிப்பு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊர்ஜிதமான ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கோம் இல்லைங்களா? 17ஆம் நிரூபணம் சேர்த்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா பராமரிப்பு தெரிந்திருக்குன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி அடையாளமாக அநியாயத்துல ஈடுபடுகிற அந்த வாலிபராக பார்த்துருவாங்க தற்காலிக நீதிபான்கள் இவரும் கூட அந்த ராஜ்யத்துல இன்னும் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனா அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறவங்க 1000 ஆண்டு ராஜ்யத்திலே இப்போ இருக்கக்கூடிய அழைப்பையும் பெறாதபடிக்கு உலகத்தாரோடு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழைப்பு வச்சிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க அழைப்பு ஒண்ணுதானே, அழைப்பு ஒண்ணுதான். ஆனா தேவனுடைய வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இல்ல ஒரே அழைப்புக்கு தான் அழைக்கப்பட்டிருக்க. தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரே அழைப்புக்கு தான் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். அழைப்பு ஒண்ணுதான். ஏன்னா சிலர் அப்படிதான் அழைப்பு ஒண்ணுதானே, அப்புறம் எப்படி நிறைய வகுப்பு சொல்றீங்க நீங்க அப்படிதான் சிலர் கேட்பாங்க. அழைப்பு ஒன்றுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன அழைப்பு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்ட அழைப்பு, பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு சுவிசேஷ யுகத்துல. அதற்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அதற்கு மற்ற ஆட்களை அவர் தேர்வு செய்கிறார். அப்ப மற்ற ஆட்களை தேர்வு செய்திருக்க அந்த காலகட்டத்துல போய் இன்னும் பரலோக அழைப்புக்கான அழைப்பு இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இறுதியிலே அவர்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறார்களோ அந்த காலகட்டத்துக்குள்ளேய அந்த ஒரு வகுப்புலையும் சேர முடியாதபடிக்கு பின்தங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறத அவர்களை கருத்தில் கொண்டு சொல்லக்கூடிய காரியங்களை வேத வாக்கியங்களை நிதானமாய் ஆராய்ந்து நிதானித்து பார்த்து சத்தியத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்பது நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா 1000 ஆண்டு ராஜ்யத்தில் இப்போ அதற்கப்புறம் வாலிபராகி பார்த்தோம். 1881 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா வாலிபராகி பாத்திரவான்கள் என்று ஒரு கேட்டகரி இருக்குது. அது யோவேல் 2:20 சொல்றாரு. வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் இல்லையா, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் குமாரர்கள் குமார்த்திகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த வகுப்பெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் இன்னும் பரமாளிப்புக்கு ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த அழைப்பையும் இழந்து மில்லினிய யுகத்துல 1000 ஆண்டு அரசாட்சி காலத்துல திரும்ப கொடுத்துட்டு காலங்களுக்கு உலகத்தாரோடு கூட தான் பலனை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நாமள அப்படிப்பட்டவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.
அப்ப இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டு இவ்வளவு ஊர்ஜிதங்கள் இருக்கும்போது இன்னும் இருக்கிற இன்னைக்கு மக்கள் எல்லாம் அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்னா நிச்சயமாகவே இதெல்லாம் நமக்கு எதை ஊர்ஜிதப்படுத்துது? பலமழைப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்தது 18வது நிரூபணமாக புத்தி இல்லாத கன்னிகைகள் இல்லையா? அவர்கள் வந்து எண்ணெய் இல்லை, தீபம் வச்சிருக்கிறாங்க, தீபம் அணியிற மாதிரி இருக்குது, ஆனா கூட எண்ணெய் இல்லை. எண்ணெய்ங்கிறப்ப பரிசுத்தாவின் மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவங்களை குறிக்கூடியதா இருக்கு. சத்தியத்தை உபதேசிக்கிறது மூலமாக, சத்தியத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறது மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதன் மூலமாக தங்களுடைய கேரக்டரை அவங்க டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் இல்லையா? அந்த அனுபவங்கள் மூலமாக அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த எண்ணெய், பரிசுத்தாவிக்குரிய எண்ணெய் குறையாம வச்சிருக்கிறாங்க, ஸ்பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த ஸ்பேர் வச்சிருக்கிறாங்க. மணவாளன் வந்திருக்கிற காலகட்டத்துல அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கிறாங்க, அனுபவத்தை பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஆகையினால விளக்க கொளுத்தி அவங்க என்ன பண்றாங்க? சத்திய அறிவை பெற்றவர்களாக அவர்கள் அவரோடு கூட போறாங்க. ஆனா மற்றவர்களுக்கு என்னது? அவர்கள் விளக்க அணைய போகக்கூடியதா இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. பலி செலுத்தணும், கிறிஸ்து மூலம் கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்து எப்படி பலி செலுத்தி அதை அடிச்சு விட்டு நடந்தாரோ அதே போல தாங்களும் பலி செலுத்தணுங்கிற அந்த அனுபவத்துல குறைவுபட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் மங்கி போகுது. அனுபவத்திலும் குறைவுபட்டவர்களா இருக்காங்க, எண்ணெய் இல்லை. அப்ப எண்ணெயை வாங்கறதுக்காக போறாங்க. எண்ணெய் எங்க போய் வாங்கணும்? கடைக்காரத்துல போய் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி போறாங்க புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்ப கடைக்காரத்துல வாங்க போகும்போது அது எந்த காரியமா இருக்குது? மகா உபத்திரவத்துல அனுபவம், அந்த உபத்திரவம் ஆகிய அனுபவத்தின் மூலமாக தான் அவங்க அந்த தெளிவை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப மகா உபத்திரவத்துல காலத்துல போய் அதெல்லாம் அனுபவத்துல அடைச்சிட்டு வந்து மறுபடியும் திறக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்? கதவு அடைபட்டாயிற்று, நீங்கள் எவ்விடத்தாரோ அறியேன் அப்படிங்கிறார் புத்தி இல்லாத கனிகள்கிட்ட. இப்ப எவ்விடத்தார அறியான்னா மனவாட்டி வகுப்பாரா உங்களை அறியேன், நீங்க அடுத்த கேட்டகரிக்கு போயிட்டீங்க, தோழி வகுப்பாரா போயிட்டீங்க அப்படிங்கிறதா அதோட அர்த்தமாக இருக்குது. இதெல்லாம் இப்ப நிறைவேறிய ஒரு காலமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய வசனங்கள் அதற்கு ஆதரவு இருக்கிறது இல்லையா? குருத்தோலைகளை பிடித்து சிங்காசன் முன்பாக திரளான கூட்டத்தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் பார்த்தோம். அவங்க தான் இந்த திரள் கூட்ட வகுப்பாரா, கிரீடத்தை எழுத வகுப்பாரா இருக்கிறாங்க. அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்தவர்களாக அல்ல, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் திரளான கூட்டத்தார்களா இருக்கிறாங்க. அவர்கள் தோழி வகுப்பார் மற்ற மற்ற இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நாம நிறைய காரியங்களை நம்ம படித்து அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த புத்தியில்லாத இந்த பிரிவினை இல்லையா, 2 பேருக்குள் அந்த பிரிவினையும் நமக்கு எதை உறுதிப்படுத்துறதா இருக்குது? கதவு அடைபட்டு போயாச்சு, இனி அதுக்குள்ள யாரும் போக முடியாது அப்படிங்கிற காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே போல 19வது நிரூபணமாக நாம என்ன பார்த்தோம்னா, மகாபுத்திரத்துல 2வது கட்டமான அந்த உலக புரட்சி இல்லையா? 1 ராஜாக்கள் 19:11 படிக்கும்போது காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்றுன்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல மலைகளை உடைக்கிறதுமான, கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. அதுக்கப்புறம் காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பூமி அதிர்ச்சி உலகளாவிய புரட்சியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அது நம்ம காலத்து இப்ப நம்ம இருக்கிற காலத்துக்கு முன்னுமே ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி இதெல்லாம் நடந்தது. இப்பொழுதும் உலகத்துல அங்கங்க எல்லா நாடுகளும் ஆளுகளுக்கு எதிராக புரட்சிகள் வெடித்துக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது, நம்ம காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ நிச்சயமா மகாபத்திரம் நடந்து கொண்டு இருக்குது. அதற்கு முன்னால பரமளிப்புக்கான காரியம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத இது நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது. இந்த உண்மை நிகழ்வுகள் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துது, வெளிப்படுத்துது. அநேகர் இதை கூட இன்னும் உணராதபடிக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது வருத்தத்தக்க விஷயமாக தான் அது இருக்குது. அவர்களுக்காக நாம பரிதாபம் தான் பண்ணலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? சரி, அடுத்ததா 20வது நிருபம். ஏன்னா 20 நிருபம் வரைக்கும் நம்ம கடந்த வார வகுப்பிலே பார்த்தோம். எலியா கடைசி வேலை யோர்தானை அடிக்கக்கூடிய ஒரு காரியம். எலிசா பிரியக்கூடிய அந்த காலகட்டம் இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல எலியா கடைசியா செய்த வேலை யோர்தானை அடிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நிறைவேறின எலியா அப்படிங்கிறப்போ எலியா யாருக்கு அடையாளம்? செருமந்தை வகுப்பாருக்கு அடையாளம். எலியா வந்து சுவிசேஷ யுகத்துல சீர்திருத்தத்தின் ஒரு வாயாக இருந்து சீர்திருத்தம் செய்தார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம் இல்லையா?
அப்ப கர்த்தரின் தீர்க்க தரிசன வாயாக அவர் செயல்பட்டாரு இல்லையா? இப்ப 2 ராஜாக்கள் 2:8 பார்க்கும்போது, எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவலியாக அக்கறைக்கு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியம் 1914 16 வரைக்கும் நடந்த அந்த காலகட்டத்தில் நடந்ததா இருக்கிறது. இப்போ சால்வையை முறுக்கி தண்ணீர் அடிக்க, இப்ப இங்க யாரு அக்கறைக்கு நடந்தாங்க? எலியா எலிசா 2 பேருமே. இங்க அடிக்கிறது யாரு? எலியா இல்லையா? அப்ப எலியா 1914 எலியா அந்த காரியங்களை அடிச்சு தண்ணி யோர்தான் அடிச்சு யோர்தான் 2 பக்கமா பிரிஞ்சுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப யோர்தான் அப்படிங்கிறப்போ உலக மக்களுக்கும் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நீதியான தீர்ப்பு அந்த காரியங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அங்க 2 பக்கமா பிரியுது அப்படிங்கிறப்ப ஜன சமுதாயம் 2ஆ பிரியுது. ஒன்னு ரேடிக்கல்ஸ், இன்னொன்னு கன்சர்வேட்டிவ் 2ஆ பிரியுது. ஒன்னு பழமைவாதிகள், இன்னொன்னு புதுமைவாதிகள். இன்னொருத்தவங்க மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க மாற்றங்கள் வேண்டாம், பழைய ராஜாக்கள் பிரபுக்கள் இதுவே இருக்கட்டும், இதுவே போதும், அதுவே பாதுகாப்பான்னு சொல்லி சொல்லிக்கூட இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது? அறிவு பெருக்கம் அதிகமா வருது. அறிவு பெருக்கம் அதிகமா வர வர ஜனங்கள் என்ன பண்றாங்க? கொதித்து எழுறாங்க. ராஜாக்களுக்கு எதிராக, பிரபுக்களுக்கு எதிராக, மத குருமாவுக்கு எதிராக அவங்க கொதித்து எழ ஆரம்பிக்கிறாங்க. மாற்றம் வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க இல்லையா? இதெல்லாம் ஒண்ணா நினைச்சு பார்த்தோம்னா அதுதான் 2ஆ பிரியிற காரியமா இருக்கு. ஒண்ணு கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு ரேடிக்கல்ஸ் 2ஆ பிரியிற காரியமா இருக்குது. இந்த பிரியிற காரியம் தான் மகாபுத்திரத்தை கொண்டு வந்தது. இந்த 2 வகுப்பாராக பிரியும் போது இது ஒரு இடத்துல இல்ல, எல்லா நாடுகளிலுமே அந்த ஜனங்களுக்கு மத்தியில 2 பிரிவா பிரியும் போது அவர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனைகள் வரும்போது, அப்ப சாத்தான் பார்க்கறான். அப்ப இப்படி போயிட்டு இருந்தா நம்முடைய ராஜ்யம் நிலைன்னு இருக்காது அப்படிங்கிறனாலதான் முதலாம் உலக யுத்தத்தை ஆரம்பிச்சான். இதெல்லாம் சாத்தானை கட்டுதல் அப்படிங்கிற காரியத்துல நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த எலியா அடிக்கிற அந்த கடைசி வேலை மகாபலிபுரத்துல 1914 நடக்கக்கூடியதா இருக்குது. 14ல இருந்து 16 வரைக்கும் நடந்ததாக நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இப்ப ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த கடைசி வேலை யோர்தான் அடிப்பதா இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ, அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. யாரோட வேலை? எலியா வகுப்பாவோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ, இதுவும் நமக்கு எதை நிரூபணம் பண்ணி காமிக்குது? எலியா வகுப்பாரா இருக்க பரிசுத்தவான்களுடைய ஓட்டம் முற்று பெற்றாயிற்று அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி காமிக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கோம் இல்லையா? சரி, இது வரைக்கும் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஒரு சுருக்கமா இதை பார்த்துட்டோம். இன்னொரு 5 பாயிண்ட் தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்து நம்ம இதை முடித்துக் கொள்ளலாம். 21வது நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நிறைவேறுதலான எலியா எலிசா இல்லையா? எலியா யாருக்கு அடையாளம்? சிறுமுந்தை வகுப்பாருக்கு அடையாளம். எலிசா திரள் கூட்ட வகுப்பாருக்கு அடையாளம். இப்ப 2 பேருமே பிரியணும் இல்லைங்களா? அது 2 ராஜாக்கள் 2:3 நம்ம படிக்கிறோம். படிக்கும்போது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்ப இன்று அப்படிங்கிறப்ப டுடே அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கதே நம்ம பார்க்கிறோம். டுடே இன்று அப்படிங்கிறப்போ அது என்னைக்கு? அது அறுவடை நாள் இல்லையா? அந்த அறுவடை நாள்ல கர்த்தர் உன்னை அதை எடுத்துக்கொண்டு போயிடுவாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லு. அறுவடை ஒரு நாள் அப்படிங்கிறப்ப 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ அது 1878 இருந்து 1918 வரைக்கும் வரக்கூடிய அந்த காலங்களை குறிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்றோம். ஏன்னா அந்த 1878 தான் உயிர்த்தல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அதுல இருந்து அந்த 40 நாளுக்கு பார்த்தோம்னா 1918 வரைக்கும் வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப அந்த காலகட்டத்துல அந்த பிரிவினைகள் வரும் அப்படிங்கிறத இங்க சொல்றத நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? இப்ப எலியா சால்வை எடுத்து அடிக்கிறாரு. அடிச்சு அந்த பிரிவினை உண்டாகுது. கான்சர்வேட்டிவ், ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த பிரிவினை உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நிறைவேறுதல எலியா தற்காலிகமாக மறைவதற்கு முன்னே
அவரது அந்த உறுப்பினர்கள் அனைவருமே அறுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது இங்க நாம முன்வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்குது. அப்ப யோர்தானை அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போறதுக்கு முன்னால அந்த எலியா வகுப்பினர் அறுக்கப்பட்டு தீர்ந்திருக்க வேண்டும். அந்த 1918க்குள்ளார இந்த வேலையில முடிந்து தீர்ந்திருக்க வேண்டும். அப்படி முடிந்து தீர்ந்திருக்க வேண்டும்னா அதற்கப்புறம் எலியா வகுப்புக்குள்ள பரமழைப்புக்குள்ள யாருமே பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்குது. அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னா அதுக்கப்புறம் எலியா மறிச்சிட்டாருன்னு கிடையாது. எலியா வேற இடத்துல இருக்கிறாரு. எலியாவின் வேலை நிறைவேறி முடிஞ்சிருச்சு. அந்த அறுவடை வேலை முடிஞ்சு போச்சு. இனி அதற்குள்ள வேற யாரும் வர முடியாது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அதற்கப்புறம் யாரு அந்த மேண்டல் வந்து எலிசாவுக்கு போயிருது. அதுக்கப்புறம் திரள் கூட்ட வகுப்பார் தான் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. அப்ப எலிசா 22வது நிரூபணமா நாம என்ன பார்க்கிறோம்னா, எலிசா எலியாவே அதுக்கப்புறம் பார்க்கல. ஏன்னா சுழல் காற்றில் போட்டாருன்னு பார்க்கிறோம். அந்த சுழல் காற்று குறித்த காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கமா படிச்சிருக்கோம். அதனால அந்த டீட்டெயில்ஸ்க்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. அப்ப எலிசா எலியாவை அதுக்கப்புறம் காணல அப்படிங்கிற இந்த நிறைவேறுதலான அந்த உண்மை நிறைவேற்றும் கூட இது மற்றொரு ஒரு ஆதாரமா இருக்கு. அதுக்கப்புறம் எலியா வகுப்பார் கிடையாது. அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எலியா வகுப்பு தன் பணியை முடிச்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. அப்ப எலிசா வகுப்பு அவரை இனி அறியாத நிலை அங்க ஏற்பட்டது. அப்ப சிறுமந்தையோட அறுப்பு முன்னே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2:12 படிக்கும்போது எலிசா எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொல்றாரு? எலிசா கண்டு என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று அங்க சொல்லுகிறதே நாம் பார்ப்போம் இல்லையா? அப்படியே சொல்லி புலம்புறான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான் சொல்லப்படுது. ஏன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டிய அவனை அப்புறம் காணல அப்படிங்கிறது தான். அப்ப எலியா வகுப்பார், சிறுமந்தி வகுப்பார் அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத இதன் மூலமாக நமக்கு நிரூபணமாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப 1918க்கு அப்புறம் 14ஓட அறுப்பு முடிஞ்சிருச்சு. 16 வரைக்கும் கதிர் பொறுக்குதல், சோதனை காலம் இந்த காரியங்கள்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது 18ஓட அது முடியக்கூடியதா இருக்குது. அதற்கப்புறம் இனி அவர்கள் என்ன அங்க இல்ல, காணல. காணல அப்படிங்கிறதுக்காக அவங்க உயிரோட இல்லன்னு நம்ம கருதக்கூடாது. ஏன்னா அதற்கப்புறம் எலியா கிட்ட இருந்து ராஜாவுக்கு ஒரு கடிதம் வருது. அப்ப அவர்கள் சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை எங்கேயாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க சொல்லப்படல. அவ்வளவுதான். அப்ப அந்த ஓட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால அந்த காரியங்களை குறித்து இங்க எதுவுமே சொல்லப்படல அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்ப 22வது அதுக்கப்புறம் காணல் அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் பரமழைப்புக்கான அந்த ஓட்டம் அந்த காரியமானது அழைப்புக்கான அந்த காரியமானது முற்று பெற்றாயிட்டு அப்படிங்கிறத இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் யாருமே புது சிஷ்யாக ஜெனிப்பிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். நாம இப்ப இருக்கிறது 2026 அப்படிங்கிறதும் எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளணும். இப்ப நம்ம படிக்கிற காரியங்கள் எல்லாமே 1914, 16, 18 அந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இப்ப இருக்கிறது 2026. இந்த காலகட்டத்துல அநேகர் இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவர்களை குறித்து நாம பரிதாபப்பட வேண்டியதாக தான் இருக்குது. இந்த காலத்துல இப்படி பேதமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து பரிதாபப்பட வேண்டியதாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு நிறுவனங்கள் நம்ம இருக்குது. இது இன்னும் நிறுவனங்கள்லாம் பார்க்கணும்னா இன்னும் டீப்பா போனோம்னா 80க்கு நிறுவனங்கள் வரும். ஆனா நமக்கு இது போதுமானது அப்படிங்கிறதுக்காக ஒரு 25 மட்டும் அதுல செலக்ட் பண்ணி உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப 23வது ஒரு நிறுவனமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா தீர்க்கதரிசிகளின் குமாரர்கள் இல்லையா? தீர்க்கதரிசி குமாரர்கள் அப்படின்னா சத்தியத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஆட்கள். அது 2 ராஜாக்கள் 2:16 நம்ம படிக்கும்போது இதோ அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறாங்க. அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியான அவரை எடுத்து பர்வதங்கள் ஒன்றின் மேலாயிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றிலாயிலும் கொண்டு போய் வைத்திருப்பாங்க என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம்னு சொல்றான் இல்லையா?
ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சும்மா நச்சரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. சலித்து போக மட்டும் அவர்களை அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால், சரி போங்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். ஆனா 50 பேரை போய் அனுப்பி அவங்க தேடுறாங்க. அவர்கள் 3 நாள் வரைக்கும் அவனை தேடி காணாமல் போறாங்க. இப்ப எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு எலிசாவிடம் திரும்பி வந்து, அவன் அவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று திரும்பி வந்தபோது, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? அவர்களை போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். அப்ப இந்த நிகழ்வு தீர்க்கதரிசி புத்திர தேடியும் கிடைக்கல அப்படிங்கிற இந்த நிகழ்வு நமக்கு என்ன வெளிப்படுத்துது? பரமளிப்புக்கான அந்த காரியம், பரமளிப்பில நுழையக்கூடிய அந்த காரியம் முற்று பெற்றாயிற்று. இதற்கப்புறம் அதுல யாருமே போக முடியாது அப்படிங்கிறது நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடிய 23வது ஒரு நிரூபணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி, 24வதா இப்ப நாம பார்க்கிறோம். 24வது என்ன ஒரு நிரூபணம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு. 2வது இப்ப நாம இருக்கிற காலத்துல 2வது கட்டம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த காலகட்டத்துல எல்லாமே அந்த 2ஆ பிரிந்த மனித சமூகம் இல்லையா? அது சாத்தான் முதல்ல என்ன பண்ணா, வேர்ல்டு வார் ஆரம்பிச்சாச்சுன்னா, அப்ப நிச்சயமா அவங்க 2 பேரும் ஒண்ணாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் வேர்ல்டு வார ஆரம்பிச்சான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு வீட்ல அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டை போட்டு இருந்தாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா 2 பேரும் ஒண்ணாயிருவாங்க. ஒண்ணாயி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுவாங்க. இதுதான் சாத்தானோட டாக்டிக்ஸா இருக்கு. ஒவ்வொரு தேசத்திலும் 2 வகுப்பாரா பிரிஞ்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யுத்தத்த ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு இடையில யுத்தத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, அவங்க ஒண்ணாயிருவாங்க அப்படின்னு அவன் யோசிச்சான். ஆனா அது நடக்கல. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த என்ன பண்ண இன்னும் அறிவு பெருக அதிகமாக, அதிகமாக இந்த 2 வகுப்பார்களுக்குள்ள அந்த மோதல்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகுது. ஏன்னா இயேசு சொல்றார், தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. சாத்தான் தனக்கு தானே பிரிஞ்சிருந்தா, அவன் ராஜ்யம் நிலை நிற்பது எப்படி? அதனாலதான் தனக்கு தானே பிரிஞ்சிருக்க முடியாதபடிக்கு அவங்க ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறான். முடியல. முதலாம் யுத்தம் முடிஞ்சது. அப்படி இருந்தும் அவர்கள் ஒண்ணாகல. இன்னும் அது அதிகமாகிக் கொண்டே போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் எலிசாவும் மேண்டில அடிக்கிறாரு, 2ஆ பிரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? எலிசாவும் அந்த சால்வையை எடுத்து யோர்தான் நதி அடிக்கிறார், 2ஆ பிரியுது. அப்போ முதல் வேர்ல்டு வார் முடிந்ததுக்கு அப்புறமும் மனித சமூகம் பாதுகாப்பு மனப்பான்மை அந்த கொண்டவர்கள் கான்சர்வேட்டிவ்காரங்க, தீவிர மாற்றவாதிகள், மாற்றம் வேண்டும் நினைக்கக்கூடிய ரேடிகல்ஸ்காரங்க 2 வகைகளாகவே அவங்க பிரிஞ்சிருக்கிறது தெளிவாக தெரியுது. இந்த காலகட்டத்தில் அது இருக்குது. இந்த காலகட்டத்திலும் ஜன சமுதாயம் 2 பக்கமா இருக்கும். ஒண்ணு பழங்கதையை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க எல்லாமே மாற்ற வேணும், எல்லாம் மாறணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறார். 2 குரூப்பா இருக்குது இல்லையா? அப்ப இது நிறைவேறுதலான எலியாவும் எலிசாவும் யோர்தானை அடித்த அந்த செயல்கள் முன்பமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டக்கூடியதா இருக்கு. எலியா முதல்ல அடிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் எலிசாவும் அடிச்சு முடிச்சுட்டாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நமக்கு என்னத்தை ஊர்ஜிதப்படுத்துது? சிறுமந்தையின் அறுப்பு முன்னமே முடிஞ்சிருச்சு, நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இந்த உண்மை நிகழ்வுகளும் நமக்கு நிரூபித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது 4வது நிரூபணம், 24வது நிரூபணமாக நாம புரிந்து கொள்கிறோம். 25வதா நம்ம என்ன நிரூபணம் பார்க்கிறோம்னா, கடைசியா லேவியராகமம் 12ல 5லேருந்து 7 வரைக்கும் பார்க்கிறோம். பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரியைப் போல தீட்டா இருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க கடவள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சையாவது காட்டுப்புறையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரம் எடுத்து கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிறுத்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலில் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் சொல்லப்படுது. ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ 40 நாள் சுத்திகரிப்புன்னு நம்ம படிச்சோம். இவங்க பெண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ 80 நாள் சுத்திகரிப்புன்னு சொல்றதை நாம
பார்ப்போம் இல்லைங்களா? சரி, அப்ப 80 நாள் சுத்திகரிப்புனா இது எவ்வளவு காலகட்டத்தை குறிக்கிறதா இருக்குது? அப்ப 1874 இருந்து பெண் பிள்ளை பெற்றது 1874. அதுல இருந்து 80 நாள், 80 வருஷம் கணக்கு பார்த்தோம்னா 1954 வரைக்கும் இருக்குது. அப்ப இந்த 80 நாட்கள் முடிந்த பின்பு அவர்கள் சாட்சிப்படுத்தும் சேவை தான் செய்து வர்றாங்க. யாரு? பெண் பிள்ளைகள். இப்ப 1874 இருந்து 1954 வரைக்கும் இருக்கக்கூடிய காரியமா இருக்குது. இப்ப 1954 காலங்கள்லாம் இந்த திரள் கூட்ட வகுப்பார் தாங்கள் திரள் கூட்ட வகுப்பார் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறாங்க, அறிந்துட்டாங்க. கதவுலாம் அடைக்கப்பட்டாச்சு, நாங்களாம் திரள் கூட்ட வகுப்பார தான் நாம இருக்கிறோம். அப்ப நாம இந்த காலகட்டத்தில் சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை பண்ணணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் அறிந்து உணர்ந்து அந்த காரியத்தை செய்தாங்க. ஏன்னா பிரிவினை 1914 அங்க 14, 16 வாக்கெல்லாம் பிரிவினை ஆரம்பிச்சிருச்சு. எளியா வகுப்பார் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியங்களை ஆரம்பத்துல என் தகப்பனேன்னு புலம்புனாலும் கூட அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு, இனி அவரை காண முடியாது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் எலிசா வகுப்பார் உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் உணர்ந்ததுனால தான் யாரும் தேட போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் தேட போனாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி உணர்ந்த அவர்கள் சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை செய்யறாங்க. அது அப்ப இவர்களை குறித்த காரியங்கள் 1874 1954 வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அவர்கள் இந்த சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை யாருக்கு செய்யறாங்க பார்த்தோம்னா, அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபராகி பாத்திரவான்கள். அதே போல எப்பிபடி முகாம் இல்லையா, பிரேசிப்பன பாளைய வகுப்பார், இவர்களுக்கு தான் இந்த சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை செய்து கொண்டு இந்த சத்தியகாரிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவ இரட்சகராக ராஜாவாக அறிவிக்கக்கூடிய பலரும் இதுக்குள்ளார அந்த காலகட்டத்துல இந்த வகுப்புல வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப வாலிபராகி பார்த்துருவாங்க அப்படிங்கிறப்போ 80 நாட்கள் அந்த சுத்திகரிப்பு எடுக்கிறப்போ அவர்கள் 1881 இருந்து பிரசை பண்ணவர்களா இருக்கிறாங்க. இப்ப 1951 வரைக்கும் பிரசை பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த கேட்டகரியில வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மற்றபடி யாரும் வர முடியாது. ஏன்னா 1954க்கு அப்புறம் இந்த வகுப்பாரோட ஓட்டம் முடிந்து போகிறது. அதற்கப்புறம் வரக்கூடியவர்கள் எல்லாம் பாளைய வகுப்பாரா வராங்க. ரெஜிஸ்டர் பண்ண பாளைய வகுப்பாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற மற்ற ஸ்டடீஸ்ல எல்லாம் நாம படித்து புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? பெரிய திரள் கூட்ட வகுப்பார் அந்த ஒரு காரியமும் அது முற்று பெற்ற ஒரு காரியமா இருக்கிறது. இன்னும் மற்ற மற்ற காரியங்கள் எல்லாம் இன்னும் ஆசிரியர் கூட்டத்தெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த திரள் கூட்ட வகுப்பாறு முடிஞ்சு போச்சு. 1979 முடிந்து போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு சில வேதாகம கால கணக்குகள் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். 1900 அந்த காரியம் ஒரு சார்ட்டில் அது காரியம் இருந்தது. சார்ட்டில் அந்த காரியங்கள் பார்க்கும்போது 1979 அந்த காரியமும் வாலிப காரியமும் முற்று பெற்றாயிட்டு அப்படிங்கிறத நான் பார்க்கறோம். பரசுவாங்களுடைய உயிர்த்தெழுந்து 1950 நிறைவேறி போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கறோம். 1954 வாலிபராகி பார்த்தவங்களுக்கான அந்த பெருசை காலம் முடிஞ்சு போயிருக்கு. 1979 திரள் கூட்டத்தை வகுப்பாருக்கான அந்த உயிர்த்தெழுதலும் முடிந்து போகக்கூடிய காரணம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மற்ற மற்ற ஆசரிப்பு கூடார கால கணக்குகள் மூலமாக நாம அறிந்து உணர்ந்து கொள்கிறோம். ஆனாலும் நம்முடைய போக்கஸ் இந்த காரியங்களை குறித்தல்ல, பரம அழைப்பு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியத்தை குறித்த நம்முடைய போக்கஸ். அதனால இதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரியங்களை உங்களுக்கு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அவ்வளவுதான் இல்லைங்களா? அப்ப திரள் கூட்ட வகுப்பாருடைய காரியங்களும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். 54 முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 80 நாள் சுத்திகரிப்பு எடுக்கிறப்போ அந்த வகுப்பாரம் முடிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் நமக்கு எதை அறிவுறுத்தக்கூடியதா இருக்கிறது? பரம அழைப்புக்கான அந்த ஓட்டம், பரம அழைப்புக்கான அந்த புதுசா ஜனிப்பிக்கக்கூடிய அந்த ஒரு காரியம், அது எல்லாமே முற்று பெற்றாய் விட்டது அப்படிங்கிறத ஒரு 25 நிரூபணங்களாக நாம இந்த காரியங்கள் மூலமாக நாம படித்து அறிந்து கொண்டோம். சரி,
இந்த காரியங்களை குறித்துதான் இப்போ நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் அந்த திரள் கூட்டம் வைப்பாரு. எந்த விதமாக சாட்சிப்படுத்தி ஊழியங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வெளிப்படுத்தல் தான் 19ல 6லேருந்து 9 வரைக்கும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா! சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இது சொல்றது யாரு? திரளான ஜனம் இல்லையா? திரளான ஜனங்க. திரள் கூட்ட உப்பார் தான் இந்த சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை செல்றாங்க. ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்துச்சு. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த திரள் கூட்ட வகுப்பாரும் பரிசுத்தவான்கள் தான். இவர்களும் கன்னிகைகள் தான். ஆனா புத்தி இல்லாதவர்களாக இருந்ததுனால இவர்கள் திரள் கூட்ட வகுப்பாராக இருக்கிறாங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றும் அங்கே சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்கள் சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை இதுதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் அந்த காலகட்டத்திலே அவர்கள் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எல்லாமே பரமழைப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிரூபணமான ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த சுருக்கமா நான் பார்த்தோம்னா இந்த முடிவடைந்து அப்படிங்கிற கருத்தை தான் இந்த 25 விதமான நிரூபணங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை நமக்கு வலியுறுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப சுவிசேஷத்துல 1,44,000 கிரீடங்கள் மட்டும்தான் இருந்தது. அது முற்று பெற்றாயிற்று அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல பொதுவான அழைப்பு இணைக்காலங்கள் அப்படி பார்க்கும்போது பொதுவான அழைப்பு 1881 இந்த குறித்த காரியங்களை சிம்பிளா நம்ம சுருக்கமா புரிந்து கொள்வதற்காக நாம பார்த்தோம்னா பொதுவான அழைப்பு இணைக்காலங்கள்னு பார்க்கும்போது அந்த பொதுவான அழைப்பு 1881 வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா புரஜாதிகளுக்கு அழைப்பு கிபி 36ல போகுது. அதுல இருந்து இணைக்காலங்கள் அப்படிங்கிறப்ப பிரஜாதியாருக்கு கொடுக்கப்படுற கிருபையின் காலங்கள் 1845 வருஷத்தை கூட்டினோம்னா 1881 வருது. அப்ப 1881 அந்த காரியங்கள் அவர்களுக்கு முற்று பெற்றாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுலயே பார்த்தலாம். இதுல இல்ல. சரி, ரைட், ஓகே. சரி, மறுபடி நாம அதுலயே போயிட்டு நாம இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரி, 36ல இருந்து 1845 வருஷம் போட்டோம்னா 1881 அது முற்று பெற்றாயிற்று அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஆனா அதற்கு பிறகு ஒரு சிலர் தான் கிரெடிட் பெறாங்க. ஏன்னா வெளிப்படத்துல படிக்கும்போது ஒரு கிரீடத்தை எவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இருக்க பற்றி கொண்டரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது கிரீடத்தை இழப்பதற்கான சூழ்நிலைகள் காரியமும் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்தில் 1881 அப்புறம் கிரீடத்தை யார் யார் இழக்கிறாங்களோ அந்த இலக்கணங்களுக்கு பதிலாக 1881 அப்புறம் பரிசை பண்ணுகிறதுல இருந்து ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு தகுதியான தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் தான் புது சிஷ்யா ஜென்மிக்கப்படுறாங்க. அதுல ஒரு சிலர் தான் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமான பேர் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா 1914 வரும்போது அங்க முத்திரை போட்டு தீர்ந்தாச்சு. முத்திரை போட்டவர்கள் இலக்கம் 1,44,000 பேர்கள் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப 1914 1,44,000 முத்திரை போட்டு தீர்ந்தாச்சுன்னா அதற்கப்புறம் யாரும் அதற்குள்ளார போக முடிய புதியவர்கள் யாரும் சிறுபந்தர் சேரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். ஆகையினால நாம சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல மனித ஞானத்தினால அல்ல. 1 கொரிந்தியர் 2:5 சொல்றாரு, என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவினால் பலத்தினால் உறுதிப்பட்டதா இருந்தது என்று சொல்லுகிறார். இப்ப மனுஷ ஞானத்தினால இந்த காரியங்களே அல்ல, தேவ ஞானத்தினாலே தேவன் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தின் மூலமாக இந்த நிரூபணங்களை எல்லாம் நாம படித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம்.
இப்ப நாம சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 19ல 7, 9 சொல்லக்கூடிய காரியங்கள் தான். நாமும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் வந்துருச்சு. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று நாமும் சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இவைகள் எல்லாம் தேவனுடைய சத்தியமான வசனம். இப்ப பார்த்த நிரூபணங்கள் எல்லாம் வேத வசனங்களிலிருந்து தான் பார்த்திருக்கிறோம். சொந்த கருத்துக்கள் கிடையாது. சத்தியமான வசனங்களாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆகையினால நாம முடிஞ்சு போச்சு. இனிமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்துல இன்னும் இருக்குது என்று நாம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, பொய்யான ஒரு நம்பிக்கையை ஊட்டி என்ன பரமாளிப்புக்கான காரியம் இருக்குது. நாமளும் பசுவாங்க சொல்லி பொய்யான ஒரு நம்பிக்கையை ஊட்டாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகல. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இன்னும் மற்ற மற்ற இடங்களுக்கான அழைப்புகள் உண்டு. அந்த அழைப்புல தேவனும் மீதியான ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா காலகட்டத்திலும் பிரதிஷ்டைக்கு அழைப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணும்படிக்கும், சத்தியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? சத்தியத்தை வெளிப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போகலாம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சிலர் என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமா சில காரியங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சகோதரர் ரசல் அவர்களை இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ரசல் மூலம் வெளிப்படுத்த சத்தியங்கள் தான். ஆனா சகோதரர் ரசல் அவர்கள் 1916 தான் மறிக்கிற அந்த காலகட்டத்துல செப்டம்பர்ல வாட்ச் டவர் பத்திரிகையில ஒரு இஷ்யூல தி ஹார்வெஸ்ட் இஸ் நாட் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை போட்டிருக்கிறார். அதுல சிறுமந்தையின் அறுப்பு பணி 1914 முடிந்தது என்ற கருத்தை அந்த கட்டுரையை காட்டி அநேகர் என்ன சொல்லலாம், சிறுமந்தை அழைப்பு 1914 முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அறுப்பு பணி இன்னும் நீடிக்கிறது, அது பல ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த கட்டுரை காட்டி வாதாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முக்கியமா 2 விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. அதுல அறுப்பு பணி ஒண்ணு இன்னும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது, அது முடியல. அங்க ரசல் தான் சொல்லியிருக்கிறார். 1914 அக்டோபர்ல அறுப்பு முடிந்ததாக நாம் நினைச்சோம். ஆனா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது அது இன்னும் தொடர்றது போல தெரிகிறது. அறுப்பின் ஒரு பகுதியா நம்ம அதுவும் கூட அறுப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்போ இதை வைத்துக்கொண்டு சகோதரர் ரசல் நிறைவேறுதல இதை வைத்துக்கொண்டு தான் அநேகர் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த காரியங்கள்ல கால கணக்குகள்லாம் பார்க்கும்போது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது இல்லையா? ஆனா சகோதரர் ரசல் அதை மட்டும் சொல்லல, யோர்தான் அடிப்பை குறித்து சொல்றாரு. அவர் முன்னால ஒரு பெரிய வேலை இருக்கு, அது 3 ஆண்டுகளுக்கு குறைவா முடியாதுன்னு சொல்லி அந்த கட்டுரையில சொல்றாரு. அவர் அறுப்பு பணி பல ஆண்டுகள் தொடரும் என்று சொல்லல. ஆனா அவர் எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னா, யோர்தானை அடிக்கக்கூடிய காரியங்கள், எலியா எலிசா பிரிவு, அதனால் வரக்கூடிய இந்த மாற்றங்கள், இதெல்லாம் இன்னும் சில ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு சொல்லிதான் அவர் எதிர்பார்த்தாரு. அடுத்ததா இவங்க என்ன முன் வைக்கிறாங்க, என்ன இருக்கு முன் வைக்கிறாங்கன்னு சொன்னோம் பார்த்தோம்னா, பரத்துக்கான பகுதி இல்ல, அவங்க சேர்க்கப்படுவாங்க. இதற்கு கால வரம்பு எதுவும் தெரியலன்னு சொல்லியிருக்கிறார். அந்த அந்த கட்டுரை சொல்லும்போது இதற்கான கால வரம்பு இன்னும் எதுவும் தெரியல, பரத்துக்கான பகுதியில் சேர்க்கப்படுவாங்க, கால வரம்பு எதுவும் தெரியலன்னு சொல்லும்போது அந்த கால வரம்பு அவர்கள் உயிர்த்தெழுந்து மகிமை அடையக்கூடிய கால வரம்புகள், அது எப்போ முடியும் அப்படிங்கிற கால வரம்பு தான் இன்னும் தெரியலன்னு சொல்றாரு ஒழிய, அறுப்புக்கான கால வரம்பு தெரியலன்னு சொல்லல. அவங்க உயிர்த்தெழுந்து மகிமையில சேருவதற்கான அந்த கால வரம்பு எவ்வளவு காலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்க சொல்ல இருக்கிற காரியங்கள். அதனால அநேகர் அந்த கட்டுரையை தவறாக புரிந்து கொண்டு இந்த விதமாக அதை முன்னிறுத்தி அடையாளப்படுத்துறாங்க. ஆனா இதுவரைக்கும் சொன்ன காரியங்கள் எல்லாமே ரசல் அவர்கள் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் தான். அந்த சொன்ன காரியங்கள் இவ்வளவு ஊர்ஜிதமான காரியங்கள், ஒரு இவ்வளவு 25 விதமான காரியங்களை நாம பார்த்தோம். அப்ப நிச்சயமாக பரமாலைக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்றோம். இப்ப ரசல் அவர்கள் ஒருவேளை ஏன் அந்த கருத்தை மாத்தி சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
1914 அறுப்பு முடிந்தது அப்படிங்கிற கருத்தை மாற்றினார இன்னும் போகும் போல தெரியுதே அப்படின்னு. அதற்கு காரணம் அந்த காலகட்டத்துல பலர் சத்தியத்துக்குள்ள வந்து கொண்டிருந்தாங்க. அது மீதியான சேகரிப்பு போல அவருக்கு தெரியவில்லை. அதனால அவர் அறுப்பு இன்னும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சார். ஆனா இதுவரை நாம பார்த்தா அந்த விளக்கத்தின்படி பார்க்கும்போது அவர்கள் அந்த காலத்துல வந்தவங்கலாம் சிறுமந்தை கூட்டம் கிடையாது. பாபிலோனிலிருந்து வெளிவந்த இருள் கூட்ட வகுப்பாராக அவர்கள் இருக்கிறாங்க. நிறைவேறுதலான லோத்து வகுப்பார் அவர்கள். ஆனா லோத்து வகுப்பார் அப்படிங்கிறப்போ அவருடைய 2 மகள்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? லூக்கா 17, 28, 29, 30 படிக்கும்போது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திற்கு அக்கினியும் கந்தம் வர்ஷித்து எல்லாரும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப லோத்துடைய அந்த 2 மகள்கள் லோத்து அப்படிங்கெல்லாம் அங்க பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் நிறைவேறுதலான சோதம் அழிவுக்கு முன்னே தப்பிக்கிறாங்க. இப்ப அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த 2 மகள்கள் யாருன்னு பார்த்தோம்னா, வாலிபராகி பாத்திரவான்களும் தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அந்த விசுவாசிகளை குறிக்கக்கூடியதா அந்த காலகட்டத்திலே குறிக்கக்கூடியதாக அந்த இருக்குது அப்படிங்கிறத இந்த அடையாளத்தின் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். அவர்கள் தான் அந்த காலகட்டத்திலே அநேகர் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால இந்த காரியமும் அறுப்பு அதற்கு முன்னமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப ரசல் அவர்கள் தற்காலிகமா கருத்தை மாற்றியிருந்தாலும் கூட அந்த அறுப்பு பணி நீண்ட காலம் தொடரும்னு அவரு அங்க கற்றுக் கொடுக்கல. அறுப்பு சேகரிப்பு அப்படிங்கிறது இறுதி மகிமைப்படுத்தலை குறிக்கக்கூடிய காரியமா இருக்கும். அது அறுப்பை அல்ல. அப்ப இன்னும் காலம் எப்ப முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மகிமைப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் தான் குறிப்பிடுகிறாரே ஒழிய அறுவடை குறித்த காரியங்களை குறிக்கல. அப்ப இந்த விளக்கத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது சிறுமந்தையின் அறுப்பு 1914 முடிஞ்சிருச்சு. மீதி சேகரிப்பு 1916 முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு இந்த நிரூபணங்கள் மூலமாக வலியுறுத்தப்படக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல அவரு கருத்தை மாற்றிக்கொண்டதான காரியம் யோர்தானை அடிக்கக்கூடிய காரியம் சொல்லி அது கூட இன்னும் முழுமையா நடந்து முடியல. ஆகையினால் அது இன்னும் சில காலம் தொடரும் போல இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா முதல்ல எலியா வந்து யோர்தானை அடிக்கிறாரு, அப்புறம் எலிசா யோர்தானை அடிக்கிறாரு. அப்ப அந்த காரியம் தொடர்ந்து கொண்டே போய்க்கொண்டே இருக்கக்கூடியதா இருக்குது. அது குறைந்தது ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் என்று தான் அவர் நினைச்சாரு. ஆனா அறுவடை நீண்ட காலம் தொடரும் என்று அங்கே சொல்லல. இந்த காரியத்தை அவர் சொன்னார் அப்படிங்கிறத அது புரிந்து கொள்ள தவறுகிறதுனால அநேகர் வந்து அதை தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டத்துல சிலர் கர்த்தரிடத்திலும் தங்களுடைய அர்ப்பணிப்பிலும் சத்திய அறிவிலும் வளரக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அது குறிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப யோர்தான் அடிக்கக்கூடிய காரியம் முழுமையாக இன்னும் நடக்கல. ஒரு காலத்துல அவர் என்ன சொன்னார்னா யோர்தானை அடிக்கக்கூடிய காரியம் இன்னும் நடக்கலன்னு சொன்னாரு. அப்புறம் மோட்டோ டிராமா கிரியேஷன் அதற்கு பகுதியாக இருக்கலாம்னு சொன்னாரு. அதற்கப்புறம் இன்னும் ஏதாவது கூட இருக்கலாம். நிச்சயமா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஆதி காலத்துல அந்த காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அப்ப அவர் இதை பற்றி முழு தெளிவுடன் இல்லாம ஒரு எதிர்பார்ப்பு நிலையில இருந்தாரு. அது யோர்தான் அடிக்கக்கூடிய காரியங்கள், அதே போல மகிமைக்கு போற காரியங்கள் அது எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இருந்தாரு. மற்றபடி எப்ப முடியும்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த காரியங்களை பற்றி தான் அவர் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஆனா மற்றபடி அறுவடை காரியங்கள் வந்து முடியல, அதுன்னு தொடர்ந்து நடந்து போய் கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க சொல்லல அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? அப்போ இதுகாரம் நம்ம பார்த்த விஷயம், ரசல் சொன்ன காரியங்கள், கடைசி காலத்துல ரசல் அந்த காலகட்டத்தில் போட்ட அந்த கட்டுரைகள், இது எல்லாமே அறுப்பு நீண்ட காலம் தொடரும்னு சொல்லல. அது 1874 அறுவடை ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத அவர் இது உறுதிப்படுத்தினாரு.
அப்ப யோர்தனை அடிக்கக்கூடிய காரியங்களை பற்றி எதிர்பார்ப்பு பின்னர் வேறு விதமா நிறைவேறுது அப்படிங்கிற காரியங்களை குறித்து சொல்லப்படுறதா இருக்கிறது. அதற்கப்புறம் வந்தக்கூடிய சத்திய வெளிச்சத்தின் மூலம் 1916 அவர் நித்திரையடைந்துட்டார். அதர் மகிமைக்கு போய்விட்டார். அப்புறம் அதற்கப்புறம் வந்த சத்திய வெளிச்சம், இதுக்காக சத்திய வெளிச்சத்தின் மூலமாக பார்க்கும்போது அந்த மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் 1950 முடிவருது. திரள் கூட்டத்தாரோட காரியம் அந்த எல்லாம் முடிவுற்றது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நாம் மற்ற மற்ற காரியங்களை வெளிச்சம் வருவதன் மூலமாக நம்ம அறிந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, பராமரிப்பு அப்படிங்கிற காரியம் முற்று பெற்றாய்விட்டது. முற்று பெற்றதுக்கு அப்புறம் நாம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொண்டிருந்தோமானால் நம்மை காட்டில் படத்தக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப இதுக்காக நாம படித்த இந்த காரியங்கள்ல ஏதாவது தெளிவு வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அறிவுறுத்தப்படுகிறது. 9626654934. சரிங்களா? அப்ப இதுகார 25 நிருபங்கள் நாம படிச்சோம். எந்த ஒரு காரியமும் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு 2, 3 சாட்சிகள் நமக்கு போதுமானது என்று வேத வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். இப்ப நாம 25 காரியங்களை பார்த்திருக்கோம். இதற்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறாக உபதேசிக்க கூடாது. பராமரிப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி தவறாக உபதேசிக்க கூடாது. நாம் அப்படி உபதேசித்தோம் ஆனால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அழைப்பின் கூட நாம் இழக்கக்கூடியவர்களா இருப்போம். அப்படிங்கிறனால மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்து நம்மை நாம் என்ன பண்ணோம், பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, இதோட இந்த காரியங்கள் முற்று பெற்று அழைத்து விட்டது. அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசுவத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.